Praise the Lord. Hallelujah. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். பாடுவோம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். சூப்பர். எல்லோரும் ஆட்கொண்ட ஆறுதல் அடைகின்றேன். வெரி குட். அமைதி பெறுகின்றேன், அமைதி அடைகின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு தடவை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அன்புக்குரியவர்களே, இப்போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வல்லமை வேணும், ஒரு வல்லமை வேணும். அது என்ன வல்லமை? தூய ஆவியாரின் வல்லமை. இப்போ இங்கே வந்திருக்கிற உங்ககிட்டலாம் கொஞ்சோண்டு இருந்தது. என்ன இருந்தது? என்ன இருந்துச்சு? தூய ஆவியாரின் வல்லமை இருந்துச்சு. அதனால தான் தூங்கிக்கிட்டு இருந்த நீங்கள் எழுந்திருச்சு போய் உட்காந்துட்டு அது வருவோம். என்ன வீட்டிலையே கடந்து என்னத்தை பார்த்தோம் போவோம். ஏதோ ஒரு ஆல்பட்டு சாமி வராராம், அவன் வந்தால் என்ன, போய் கொஞ்சம் பார்த்து வருமே. நீங்கள் ஆவியானவருடைய உந்துதலில் வந்துட்டீங்க. இன்னும் ஆவியானவர் வீட்டில் நிறைய பேரோட போராடிக்கிட்டு இருக்காரு. எஞ்சி போ, எஞ்சி போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆவியானவரை விட வேறு ஒரு ஆவி இருக்கு இல்லையா? அந்த ஆவி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது. போகலாம். இப்போ என்ன 3 மணிக்கே போய் என்னத்தை போய் மாட்டுக்கு பாலை கடந்துட்டு போக வேண்டியதுதான். மாட்டுக்கு புல்லை போட்டுட்டு போவான். பாருங்கள், இப்படி ஆத்மாவை விட இன்னைக்கு வயிறே தெய்வம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை முறையிலெல்லாம் பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆவியானவருடைய உதவியை நம்ம கேட்கணும்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. ஆவியானவர் உதவி செய்யணும். அந்த ஆவியானவருடைய துணையைத்தான் இன்றைக்கி நம்ம தேடணும். இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் பேச போகிறது புரியுமான்னா புரியவே புரியாது. அப்போ உங்களுக்கு யார் புரிய வைப்பா? தூய ஆவியானவர் புரிய வைப்பார். யார் புரிய வைப்பா? தூய ஆவியானவர் புரிய வைப்பார். அப்போ இந்த தூய ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்காக வருவாரா? வரமாட்டார். அவர் நம்ம கூப்பிடணும். கூப்பிட்டா தான் தூய ஆவி வருவார். கூப்பிடாமலே ஒரு ஆவி வருவான். என்ன ஆவி? அதான் நம்ம சொந்தக்கார ஆவி தான், பிசாஸ். கூப்பிடாமல் வருவான். ஆனால் கூப்பிட்டா தான் தூய ஆவி வருவார். நீங்கள் பேசாமல் கூப்பிடாமல் அப்படியே நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட எந்த ஆவி உட்காந்திக்கும்? எருங்கலூர் பூரா இருக்கிற எல்லா பிசாசும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இங்கே தான் அதுக்கு பரையடே. இன்றைக்கி அதுக்கு இங்கே தான் வேலை. ஏன்னா இன்றைக்கி இங்கே ஜெபம் நடக்க போது அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ள போகிறாங்க. அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவர்கிட்ட வரப்போகிறாங்க. அநேக ஆத்துமாக்கள் இன்றைக்கி பாவ சங்கீதனை செஞ்சு விடுதலை அடைய போகிறாங்க. அதனால் பிசாசுக்கு நேரம் பிசாசுடைய கோட்டையில் பெரிய கலவரமாக இருக்கும். இருங்கலூருக்கு எத்தனை பிசாசு அனுப்புறதுன்னு. அப்போ இருங்கலூரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கவுண்ட் பண்ணுவான் பிசாஸ். எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு பிசாஸ். ஆல்ரெடி நம்ம 3 மணிக்கு தான் ப்ரேயர் சொல்லியிருந்தோம். ஆனால் அவன் விடிய காலம் 3 மணிக்கே இறங்கிட்டான். விடிய காலம் 3 மணிக்கே இறங்கி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருவான், அவசரத்தை கொடுத்துருவான், ஏதாவது ஒன்று வச்சு விட்ருவான். மனசுக்குள்ளே இறுக்கத்தை வச்சிருவான். அவங்களால என்ன செய்ய முடியாது, எழுந்திருச்சு அந்த கடவுளுடைய காரியத்துக்குள்ளே போகாதபடிக்கு அவங்களாமே முடக்கி போடுவான். அந்த முடக்குதல் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆவியானவருடைய துணையை நம்ம நாடுறோம். எல்லோரும் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்ல பையோடு வந்திருக்கிறாங்க. பையில் என்ன பிஸ்கட்டா? ஆமாம் பாதர், பசிச்சிச்சுன்னா சாப்பிட்லான்னு அம்மா இட்லி கட்டி கொடுத்தாங்க.
சின்ன பிள்ளைங்கள்லாம் முன்னாடி வந்துடுங்க, முன்னாடி கொஞ்சம் தள்ளி உட்காந்திக்கங்க. பின்னாடி இருக்கிறவங்க, முடியாதவங்க சேரில் உட்காந்திக்கங்க. முடிஞ்சவங்க கீழே உட்கார முடிஞ்சவங்க கீழே வந்துடுங்க. ஏன்னா பின்னாடி வரவங்க கொஞ்சம் ஒளிஞ்சு வருவாங்க. கொஞ்சம் பேர் வெளியெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அது பிசாசு அங்கே தான் சுற்றுவான். ரவுண்ட் அடிக்கும் போது வராண்டா வழியாக தான் போவான். அதனால் வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் தப்பிக்கணுன்னா அந்த கோயிலுக்கு, அந்த பீடத்துக்கு வெளியே இருக்கிறவங்க, வாசப்படிக்கு வெளியே இருக்கிறவங்க உள்ளே வந்துடணும். ஆமாம், வெளியில் நிற்கிறவங்கள நாங்கள் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே உள்ளே வந்துடணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுங்க. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. கொஞ்சம் பேர் சிரிக்கிறாங்க, நமக்கு பாட்டே வராது, நம்மளை போய் நான் என்ன சூப்பர் சிங்கருக்கு ஆளாக எடுக்கிறேன்? யார் பெஸ்ட்டாக பாடுறான்? நீ காக்கா மாதிரி கத்துனா கூட கடவுளுக்கு பிடிக்கும். ஆவியான அன்பு தெய்வமே என்ன போதும், அவர் உனக்கு பாஸ் மார்க் போட்டுருவார். கடவுளுக்கு பிடிக்காதது என்ன தெரியுங்களா? இப்படி நிற்கிறது பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். நான் என்ன பெரிய கடவுள், நான் என்ன பாடுறது அப்படின்னு மனமேட்டிமை. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் போய் பாடணும், நான் கையை தட்டுவேனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அடி வாங்குவாங்க. தாழ்ச்சி இல்லை. தாழ்ச்சி இல்லாதவர்கள் செருக்குற்றவர்கள். செருக்குற்றோரை கடவுள் என்ன செய்கிறாராம்? சொல்லுங்க, சிதறடிக்கிறார். பார்த்தீங்களா? தாழ்ந்தோரை என்ன செய்கிறார் ஆண்டவர்? சேர்த்து வைக்கிறார், கூட்டி சேர்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்கள் வீடும் உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் ஆண்டவருடைய கிருபையினால் கூட்டி சேர்க்கப்படணும், இணைக்கப்படணும், சிதறடிக்கப்படக்கூடாது இல்லையா? ஆண்டவர் அதை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ இந்த பாத்திரத்தை கடவுள் தூய்மைப்படுத்த சொல்கிறார். இந்த பாத்திரம், நீங்கள் தான் அந்த பாத்திரம். உங்கள் பாத்திரத்தை போய் கடவுள் என்ன செய்ய மாட்டார்? அழுக்கட்டாயமெல்லாம் கழுவ மாட்டார். நீங்களாக உங்களை கழுவி கடவுளுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா கடவுள் அதை ஆசீர்வாதத்தில் நிரப்புவார். நீ உன் பாத்திரத்தை கவுத்து போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தலைகீழாக போட்டுட்டிங்கன்னா அது தலைகீழாக தான் கிடக்கும். கோயிலுக்கு வந்தும் நிறைய பேர் வெறுமையாக போவாங்க. காரணம் என்னென்னா பாத்திரம் கவுந்து கிடக்கும். அதனால தான் சொல்கிறோம், உங்கள் பாத்திரத்தை சரிப்படுத்தி நேராக வைங்கன்னு சொல்கிறோம். அதனால் பாத்திரத்தை சரியாக வைக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். நீ என்ன சொன்னாலும் என் பாத்திரத்தை நான் கவுத்து தாயா வைப்பேன். அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பாடுறா, என்ன சாமி, என்ன சாமி இப்படி போட்டு வாங்குற? காது கேட்கணும், மூளை யோசிக்கணும், வாய் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, இந்த எடுபட்ட பையா ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் போல இருக்கேன், வாயவே திறக்கப்படாது. ஐயோ, அது பெரிய கேடாகி போயிடும். வாயை மட்டும் திறக்காமல் இருக்கக்கூடாது. தப்பாவது ஒரு அல்லேலியா சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வாயை திறக்காமல் மூடி வைக்கிறது தான் பெரிய தப்பு. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. சொல்லுங்க. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும். சின்ன சின்ன வார்த்தைகள் தான், அதனால் ஈஸியாக காதில் வாங்கி மனசுக்குள்ளே உணர்ந்து பாடுனா வந்துடும். எங்கேயாவது யோசிக்கிட்டு பாடுனா வராது. அதனால் அந்த பாட்டை காதில் வாங்கி பாடுவோம். ரெடி, 3 ஸ்டார்ட். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பாடுங்க. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மீண்டுமாய். ஆவியா, வெரி குட். அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்,
ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பாடுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவீரனே துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவீரனே துதிக்க தூண்டும் துணையாளரே. மீண்டும். ஜெபிக்க வைக்கும் எங்கள் துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சொல்லுவோம். சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. மீண்டுமாய். சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் சத்தமா. ஆட்கொண்டு அன்பினால் என்று அலங்கரியும். பாடுவோம். அன்பினால் என்று அலங்கரியும் அன்பினால் என்று அலங்கரியும் ஆவியான அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை விரித்து பிடிங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. இப்போ கடவுளை நம்ம துதிக்க போகிறோம். எல்லாரும் ஒரே உள்ளத்தோடு துதிக்க போகிறோம். எங்கே இருவர் மூவர் ஒரே மனதோடு கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்கே நான் இருப்பேன் ஆண்டவர் சொன்னார். இப்போ இந்த இடத்துல நமக்கு வேறு எந்த ஒரு விண்ணப்பமும் கிடையாது. கடவுளே உமக்கு நன்றி, எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி, இங்கே வந்திருக்கிறவங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்க நன்றி. இதைத்தான் சொல்லி நம்ம துதிக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்காக சத்தமாக துதிப்பேன், நீங்கள் வெட்கப்படக்கூடாது, அதனால் நான் சத்தமாக துதிக்கிறேன். நீங்களும் விரும்புகிறவங்க வாயை திறந்து சத்தமாக துதிக்கணும், முடியாதவங்க கொஞ்சமாவது வாயை திறந்து துதிக்கணும். நான் மனசுக்குள்ளேயே துதிக்கிறேன் தப்பு, பிசாசு உன்னை ஏமாத்துறான்னு அர்த்தம். கண்களை மூடி எல்லாரும் கரங்களை விரித்து படிப்போம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி கரங்களை விரித்து எல்லாரும் சேர்ந்து துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே சப்தமாய் சொல்லு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெக்கப்படாமல் சொல்லு, சப்தம் உயர்த்தி சொல்லு. இதோ உனக்கு அருகில் இருக்கிறவர்கள் உன்னுடைய இந்த ஜெபத்தால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறீங்க. சப்தம் உயர்த்தி துதி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, எங்களை காத்து வழி நடத்துகிறவரே, பரிசுத்தரே, இரக்கம் நிறைந்தவரே, நன்றி அப்பா. இதோ இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆவியானவர் அழைத்து வந்த கிருபைக்காய் நன்றி. வல்லமையினால் நிறைத்து ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கம் இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே கரங்கள் ரெண்டையும் மார்பில் வைத்து கரங்கள் ரெண்டையும் மார்பில் வைத்து தூய் ஆவியானவரே, என்னையும் இங்கிருக்கிற என்னுடைய பிள்ளைகளையும்
எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரையும் நிரப்புங்கப்பா. இந்த இடத்திற்கு வர முடியாதபடி பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள் கிடக்கிற பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இதோ எங்கள் ஊர் காப்பாற்றப்படணும் ஆண்டவரே. இந்த ஊரில் இருக்கிற பங்கு மக்கள் எல்லாரும் காப்பாற்றப்படணும். நாங்கள் எல்லாரும் விண்ணகத்திற்கு மோட்சத்துக்கு போகணும் அப்பா. இதோ எல்லாரையும் நிரப்புங்கன்னு கேட்போமா? தூய ஆவியே எல்லாரையும் நிரப்புங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி நீங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிங்க. தூய ஆவி வருகன்னு வரணும்னு ஜெபிங்க. தூய ஆவி எங்களை நிரப்பணும்னு கேளுங்க. கண்களை மூடி எல்லாரும், சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே, இரக்கத்தின் ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களின் ஆன்மாவை நிரப்பும் ஆவியானவரே அப்பா. எங்கள் மீது இரக்கம் கொள்ளுகிற ஆவியானவரே, எங்களை வாழ வைக்கிற ஆவியானவரே, உண்மையை நோக்கி வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளைகளை நிரப்பும் ஐயா. இந்த பங்கில் வந்திருக்கிற பிள்ளைகளை நிரப்பும் ஐயா. வர முடியாதபடி பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள் கிடக்கிற பிள்ளைகளையும் நிறைத்து ஆசீர்வதிக்க அழைத்து வாரும் ஐயா. உடைய இரக்கம் நிரப்பட்டும் ஆண்டவரே, உடைய வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. இரக்கம் பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆவியானவரே. வாரும் ஆவியானவரே, எங்கள் இதயங்களின் உட்பணங்களின் நிரப்ப வாரும் ஆவியானவரை கூப்பிடுங்க. எல்லாரும் தனிப்பட்ட விதமாக நீங்கள் ஆண்டவருடைய ஆவியானவரை கூப்பிடுங்க. ஏதோ நீ கூப்பிடுகிற போது எல்லோரும் ஒருமனப்பட்டு கூப்பிட்டா ஆவியானவர் இந்த இடத்துல வருவார், உன்னை நிரப்புவார். உன்னை நிரப்புவது போல இங்கே இருக்கிற எல்லாரையும் நிறைப்பார், ஆசீர்வதிப்பார். இங்கே இருக்கிற எல்லாரையும் பலப்படுத்துவார். இந்த ஆலயம் மகிமை அடைய போகிறது. பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கிற இந்த அழைப்பு, உன்னதரான தூய ஆவியாரை அழைக்கிற அழைப்பு, இதோ இந்த இடத்துல பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்மா. ஒப்பு கொடுத்து கூப்பிடுவோம். பரிசுத்த ஆவியே வாங்கப்பா, எங்களை எல்லாம் நிரப்புங்க தகப்பனே. பாவிகளாக இருக்கிற எங்களை நிரப்புங்க அப்பா. பலவீனர்களாக இருக்கிற எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுத்துங்க ஜெபிங்க. அப்படியே தூய ஆவியே வாரும் 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 கூப்பிடுங்க. தூய ஆவியே வாரும் ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. இதோ ஒருமனப்பட்டு கூப்பிடுங்க. இதோ ஜெபிக்க முடியாதவங்க கண்களை மூடி ஆவியானவரை வாரம்னாவது கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களையும் உங்களுக்கு எல்லாரையும் நிரப்ப போகிறார். பரிசுத்த வல்லமையின் ஆவியானவரே வாரும் ஐயா. வாரும் விரைந்து வாரும் ஆவியே எம்மாற்றலே நீர் வா. தூய்மையாக்கி எம்மை நிரப்ப வா. உயிரே வா, என் உணர்வே வா. உயிரே வா, என் ஒளியே வா. வாரும் ஆவியானவரே. இதோ நீர் திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இதோ எங்கள் மீதும் அசைவாட, இந்த பங்கின் மீது அசைவாட, இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களின் மீது அசைவாட இறங்கி வாரும் ஆவியானவரே. ஆதியில் நீர் திரள் மீதே அசைந்திட்ட உயிர் முதலே அகிலம் அனைத்தையும் படைத்திடவே நிறைவுறச் செய்பவரே, இன்று வேண்டுகிறோம். வாரும் 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 வாரும், விரைந்து வாரும். ஆவியே எம்மாற்றலே நீர் வா. தூய்மையாக்கி எம்மை நிரப்ப வா. உயிரே வா, ஒளியே வா. உயிரே வா, ஒளியே வா. அன்பின் ஆவியானவர் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய நிரப்புதல் பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்காக நன்றி கூறி நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து மன்றாடுகிறோம்.
இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமேன். எல்லா வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு முறை சொல்லுவோமா? ஆமேன். அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மையான நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பார்க்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான இந்த ஒரு அமர்வு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஃபாதருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். கடவுள் இந்த சிறப்பான நாளில் நமக்கு பல காரியத்தை அறிய தருகிறார். இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம்? பனி காலத்தில் இருக்கிறோமா? காலையில் ரொம்ப பனி பெய்யுது சாமி, கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிச்சு, மழை காலத்தில் இருந்து இப்போ பனிக்காலத்துக்கு வந்துட்டு நம்ம பனிக்காலத்தையும் மழை காலத்தையும் வெயில் காலத்தையும் பற்றி பேசலை. லிட்டர்ஜி வழிபாட்டுக்குள்ளே என்ன காலத்தில் இருக்கிறோம்? திருவருகை காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் வரப்போகிறாராமா, அவருக்காக எல்லாரும் தயாரிங்கன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்து பிறக்க போகிறார் பாருங்கள், போர்வையெல்லாம் போட்டு மூடி இருக்கு. கப்பலில் இயேசு பிறக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? கிறிஸ்மஸுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்குது. எல்லா கோயில்லையும் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெரும் தொகையை செலவு பண்ணுவாங்க. அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும்னு எல்லாரும் கோயிலையும் செய்கிறது வழக்கம். ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் ஏதோ ஒன்று போய் நம்ம செய்யக்கூடாதுல்ல. செய்ய வேண்டியதை செய்யணுமா இல்லையா? இன்றைக்கி திருவிழாக்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய அடையாளங்கள்லாம் வெளியில் இருக்குது. சீரியல் போடுவாங்க, கிறிஸ்மஸுக்கு சீரியல் போடுவாங்க, அதை போடுவாங்க. ஒரே பார்த்திங்கன்னா வான வேடிக்கை இருக்கும், எல்லாமே இருக்கும். வீட்டில் கொடியில் இருக்கும், ஸ்டார் தொங்கும், சீரியல் மினுக்கும். அடுப்பாங்கரைக்கு போன்னு பார்த்தா அங்கே என்ன இருக்கும்? அதிரசம். அப்படியே அதிரசம் தயாரிப்பாங்க, முறுக்கு சுடுவாங்க. இப்போல்லாம் எங்கே சாமி சொல்கிறாங்க, இடுப்பு ஒன்று கடுக்குது சாமி, அதனால் அந்த கடையில் வாங்கிட்டு வந்து அந்த காலத்துலலாம் உட்காந்து 4 முறுக்கை சுட்டு எல்லாம் பாசமாக பகிர்ந்துக்கிட்ட காலம் போய் இப்போது கேக்கை வாங்கிட்டு வந்து கேட்காதவனுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு உட்காந்துருக்குறோம். 2 கேக்கை தின்னுவிட்டு கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இதெல்லாம் மறுபரிசீலனை செஞ்சு பார்க்கணும். பெண்கள் எல்லாம் வீட்டில் என்ன செய்யணும்? கொஞ்சோண்டு மாவை பிசைஞ்சாவது பிள்ளைங்களுக்கு 2 முறுக்கு, அது மகிழ்ச்சி. ஆமாம், முறுக்கு சுடுறாங்க, அதிர்ஷ்டத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் அதிர்ஷ்டத்துக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வைப்பாங்க. அப்போது நாங்கள் பரணியில் வச்சுருப்பாங்க, மேலே வச்சுருவாங்க. ஏன்னா எடுத்துருவோன்னு சொல்லி நாங்கள் ஏறி அந்த துணி வெள்ளை துணி போட்டு மூடியிருப்பாங்க. வாரும் ஆவியானவரே, இதோ நீர் திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இதோ எங்கள் மீதும் அசைவாட, இந்த பங்கின் மீது அசைவாட, இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களின் மீது அசைவாட இறங்கி வாரும் ஆவியானவரே. ஆதியில் நீர் திரள் மீதே அசைந்திட்ட உயிர் முதலே அகிலம் அனைத்தையும் படைத்திடவே நிறைவுறச் செய்பவரே, இன்று வேண்டுகிறோம் வாரும் 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 விரைந்து வாரும். ஆவியே எம்மாற்றலே நீர் வா, தூய்மையாக்கி எம்மை நிரப்ப வா. உயிரே வா, ஒளியே வா, உயிரே வா, ஒளியே வா. அன்பின் ஆவியானவர் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய நிரப்புதல் பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்காக நன்றி கூறி நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமேன். எல்லா வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு முறை சொல்லுவோமா? ஆமேன். அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மையான நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பார்க்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான
இந்த ஒரு அமர்வு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஃபாதருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். கடவுள் இந்த சிறப்பான நாளில் நமக்கு பல காரியத்தை அறிய தருகிறார். இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம்? பனி காலத்தில் இருக்கிறோமா? காலையில் ரொம்ப பனி பெய்யுது சாமி, கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிச்சு, மழை காலத்தில் இருந்து இப்போ பனி காலத்துக்கு வந்துட்டு. நம்ம பனிக்காலத்தையும் மழை காலத்தையும் வெயில் காலத்தையும் பற்றி பேசலை. லிட்டர்ஜி வழிபாட்டுக்குள்ளே என்ன காலத்தில் இருக்கிறோம்? திருவருகை காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் வரப்போகிறாராமா, அவருக்காக எல்லாரும் தயாரிங்கன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்து பிறக்க போகிறார் பாருங்கள், போர்வையெல்லாம் போட்டு மூடி இருக்கு. கப்பலில் இயேசு பிறக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? கிறிஸ்மஸுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்குது. எல்லா கோயில்லையும் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெரும் தொகையை செலவு பண்ணுவாங்க. அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும்னு எல்லாரும் கோயிலையும் செய்கிறது வழக்கம். ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் ஏதோ ஒன்று போய் நம்ம செய்யக்கூடாதுல்ல. செய்ய வேண்டியதை செய்யணுமா இல்லையா? இன்றைக்கி திருவிழாக்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய அடையாளங்கள்லாம் வெளியில் இருக்குது. சீரியல் போடுவாங்க, கிறிஸ்மஸுக்கு சீரியல் போடுவாங்க, அதை போடுவாங்க. ஒரே பார்த்திங்கன்னா வான வேடிக்கை இருக்கும், எல்லாமே இருக்கும். வீட்டில் குடியில் இருக்கும், ஸ்டார் தொங்கும், சீரியல் மினுக்கும். அடுப்பாங்கரைக்கு போன்னு பார்த்தா அங்கே என்ன இருக்கும்? அதிரசம். அப்படியே அதிரசம் தயாரிப்பாங்க, முறுக்கு சுடுவாங்க. இப்போல்லாம் எங்கே சாமி சொல்கிறாங்க, இடுப்பு ஒன்று கடுக்குது சாமி, அதனால் அந்த கடையில் வாங்கிட்டு வந்து அந்த காலத்துலலாம் உட்காந்து 4 முறுக்கை சுட்டு எல்லாம் பாசமாக பகிர்ந்துக்கிட்ட காலம் போய் இப்போது கேக்கை வாங்கிட்டு வந்து கேட்காதவனுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு உட்காந்துருக்குறோம். 2 கேக்கை தின்னுவிட்டு கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இதெல்லாம் மறுபரிசீலனை செஞ்சு பார்க்கணும். பெண்கள் எல்லாம் வீட்டில் என்ன செய்யணும்? கொஞ்சோண்டு மாவை பிசைஞ்சாவது பிள்ளைங்களுக்கு 2 முறுக்கு, அது மகிழ்ச்சி. ஆமாம், முறுக்கு சுடுறாங்க, அதிர்ஷ்டத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் அதிர்ஷ்டத்துக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வைப்பாங்க. அப்போது நாங்கள் பரணியில் வச்சுருப்பாங்க, மேலே வச்சுருவாங்க. ஏன்னா எடுத்துருவோன்னு சொல்லி நாங்கள் ஏறி அந்த துணி, வெள்ளை துணி போட்டு மூடியிருப்பாங்க. உள்ளே ஓட்டையை போட்டு பிரிக்கிறதுலாம் இல்லை, அது ஒரு ஓரமாக ஓட்டை போட்டு நோண்டி அவங்க சட்டியை திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சட்டியில் ஒன்றுமே இருக்காது. நீ ஏன் எண்ணெயெல்லாம் வேஸ்ட் பண்ணுற, நம்ம அப்படியே சாப்பிடுவோமே, அப்படிலாம் சாப்பிட்ட நாட்கள், அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு நம்மளாம் உட்காந்துருக்குறோம். இப்போ அந்த தயாரிப்பை பற்றி நான் பேச வரல. சாமியார் சொல்கிறத பார்த்தா பாதாம் அல்வா செய்ய சொல்லி தருவார் போல இருக்க அப்படின்னு நினச்சிக்க கூடாது. இப்போது நம்ம இந்த தயாரிப்பெல்லாம் ஓகே, வெளி தயாரிப்பெல்லாம் ஓகே. இப்போ உள் தயாரிப்பு என்ன செய்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 2 வருகை, திருவருகை காலத்தில் 2 வருகையை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். என்ன வருகை? இன்றைக்கும் 2வது வருகை வரப்போகுதுன்னு எழுதி வச்சாச்சு. ஆனால் நமக்கு தெரியாது. எங்கே எழுதியிருக்குது? பைபிளில் எழுதியிருக்கு. இந்த பைபிளில் தான் எழுதியிருக்கு இதெல்லாம். ஆனால் பைபிள் தான் நம்ம எடுத்துகிட்டே வரதில்லையே. நம்ம தான் பைபிளே படிக்கிறது இல்லையே. எங்கே படித்தா பயம், படித்தா மோட்சத்துக்கு போய்டுவேன் சாமி அப்படின்னு நம்ம பைபிளை தொடுறது கூட கிடையாது. பரவாயில்ல, தொடலைனாலும் பரவாயில்ல, இன்னையிலேருந்து நம்ம யோசிப்போம் அட்லீஸ்ட். அதுக்காகத்தான் நமக்கு இப்படி ஒரு ஜெப கூட்டங்களை கொடுக்குறோம். அப்போ இந்த பைபிளில் ஏற்கனவே இப்போ நேற்று எழுதலை, ராத்திரி உட்காந்து யாரும் எழுதி வைக்கல. இப்போ நம்ம திருப்பி எடுத்து பார்க்குறோம், அதில் என்ன நடந்திருக்கு, அதில் என்ன சொல்லியிருக்கு. 2வது வருகையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவருடைய அந்த வருகையின் நாள், ஆண்டவரின் நாள். ஆண்டவர் வரப்போகிற நாள் தானே ஆண்டவரின் நாள். ஆண்டவர் பிறந்த நாள் கிறிஸ்மஸ்ஸு, ஆண்டவர் இறந்த நாள் ஈஸ்டரு. இறந்த நாள் வெள்ளி, உயிர்த்த நாள் ஈஸ்டரு. அப்போ ஆண்டவர் வரப்போகிற அந்த மீண்டும் வரப்போகிற நாள் எந்த நாள்? ஆண்டவரின் நாள். பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா இந்த ஆண்டவரின் நாள்னு எழுதி வச்சிருக்கிற இடமெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆண்டவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டார், நான் வரப்போகிறேன், எல்லாம் கொடியெல்லாம் கட்டு, எல்லாம் அந்த ஸ்டாரெல்லாம் போட்டு வை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டார். அவர் எப்படி வராருன்னு இப்போயாவது காது கொடுத்து கேளுங்க. காதை திறந்து வச்சு மனசை திறந்து வச்சுருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். நீ ஆரம்பிக்கும் போதே நான் தூங்கிட்டேன், அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஆரம்பிக்கும் போதே தூங்கிட்டீங்களா? எப்போ தான் முழிக்க போகிறீங்க?
பக்கத்தில் இருக்க தூங்குனா தட்டி எழுப்பி விடுங்க. பயங்கரமான செய்தி. ஒருத்தர் சொல்லியிருந்தால் நம்ம ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாருன்னு போயிருக்கலாம். ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாரு, ஒரு இறைவாக்கினர் சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம விட்டுட்டு போயிடலாம். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம வாசிக்க போகிறேன். எசையா புத்தகம் 13:6. எசையா 13:6 அழுது புலம்புங்கள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகின்றது. பாருங்க எவ்வளோ பயங்கரமான செய்தி. அது அழிவு வடிவத்தில் தான் வரப்போகுது. நீ நினைக்கிற மாதிரி புத்தாடை போட்டுக்கிட்டு நல்ல குடும்பத்தோட போட்டாவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டுலாம் நிற்க முடியாது. அழிவு வடிவத்தில் வருது. அடுத்தது பாருங்க, எசையா 13:9 சொல்லுது, ஆண்டவரின் நாள் வருகிறது, கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது, மண்ணுலகை பால் நிலமாக்கும் நாள் அது, அதில் இருக்கும் பாவிகளை முற்றிலும் அழித்துவிடும் நாள் அது. பார்த்தீங்களா? கேட்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா, பயமா இருக்கா? எதுவுமே இல்லை சாமியே, உணர்வே இல்லாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. அந்த நாளுக்குள்ளே கொண்டு போய் ஒருவேளை இன்னைக்கு நடக்குதுன்னா எப்படி இருக்கும், அது நம்ம எப்படி சந்திக்க போகிறோம்? யோவேல் புத்தகம் 1:15 சொல்லுது, மிக கொடிய நாள் அந்த நாள், மிக கொடிய நாள் அந்த நாள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். என்னத்தை அனுப்புகிறான்? அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். ஆமோஸ் புத்தகம் 5:20 சொல்லுது, ஆண்டவரின் நாள் ஒளியின் நாள் அன்று. அந்த நேரம் நீ வெடியெல்லாம் வெடிக்க முடியாது, விளக்கு கொளுத்தெல்லாம் முடியாது. ஒளியின் நாள் அன்று, அது இருள் கவிழ்ந்தது அல்லவா, வெளிச்சமில்லாத காரிருள் அல்லவா. பாருங்க அடுத்தது, இந்த செய்தியெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 10 மெழுகுதிரி வாங்கிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு மெழுகுதிரி இத்தாத்தம் பெருசு. கேட்டேன், என்னப்பா எதுக்குப்பா இத்தாத்தம் பெரிய மெழுகுதிரி அப்படின்னு. எப்பா, உலகத்தை இருள் கவ்வ போகுது, இருள் கவ்வ போகுது, இருள் அடைய போகுது, இந்த உலகத்தை மூட போதாம். யாரோ பிரசங்கியார் சொல்லிட்டார். அதனால எல்லாரும் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, எல்லாரும் மெழுகுதிரிகளை, மந்திரிச்ச மெழுகுதிரிகளை வாங்கி கொளுத்துங்க. அந்த மந்திரிச்ச மெழுகுதிரி தான் எரியும், மற்ற மெழுகுதிரி எரியாதுன்ட்டாங்க. அதில் ஏமாந்ததில் எங்கள் அப்பாவும் ஒருத்தர். ஆண்டவர் கொளுத்த சொல்கிற மெழுகுதிரி எந்த மெழுகுதிரி? அதுதான் சாமி தேடி பார்க்கணும். இனிமேல் தான் ஃபாதர்கிட்ட கேட்கணும், கும்பகோணத்துலேயே வாங்கிடலாமா இல்லை திருச்சியிலேயே கிடைக்குமா? தேவ பிள்ளைகளே, அழியாத எப்பொழுதும் எரியக்கூடிய ஒரே மெழுகுதிரி இறைவார்த்தை மெழுகுதிரி தான். பிரைஸ் தி லார்ட். உங்களை விடுவிக்க வல்ல, உங்களை தீபமாக ஏற்றக்கூடிய, நீங்களே எரியணும் தீபமா. மெழுகுதிரிகளை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. அதனால் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அது ரொம்ப வருஷமாக கடந்துச்சு அந்த மெழுகுதிரி. அதனால் தயவு செய்து நீங்கள் அப்படி ஒரு மெழுகுதிரியை தேட வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தையை கேளுங்க. பாருங்கள், இருள் வரப்போகிறதுங்கிறது உண்மை. அதுக்கு மெழுகுதிரியெல்லாம் நம்ம கொளுத்தி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதுல இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை படித்து தயார் செய்யுங்க. தயாரிப்பு, அதுதான் இந்த திருவருகை காலத்தில் சொல்லப்படுகிறது, தயாரிப்பு. பாருங்க, ஒபாதியா புத்தகம் 1:15 சொல்லுது, ஆண்டவரின் நாள் வேற்றினத்தார் எல்லார் மேலும் வரப்போகிறது, நீ செய்தது போலவே உனக்கும் செய்யப்படும், நீ செய்த வினைகள் உன் தலைமேலேயே விழும். அது நடக்க போகுது. மலாக்கி 4:5 சொல்லுது பாருங்க, இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன்னே இறைவாக்கினர் எலியாவை உங்களிடம் அனுப்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இன்னைக்கு உங்கள் ஊருக்கு எலியா யாரு? இன்னைக்கு உங்கள் ஊருக்கு ஒரு எலியா வந்திருக்கிறாருன்னா யாரு? ஆமாம், இளிச்சவாய் ஆள்பட்டு தான். இல்லைன்னா யார் 3 மணிக்கு வந்து ஜெபம் ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்கிறா? எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்குகிற நேரம், சாயந்தரம் எழுந்துச்சி குளிச்சுட்டு ஒரு சாயந்தரம் அப்படியே போய் ஃபாதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி மக்களை பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதம் போட்டு ஒரு பூசையை வைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு உங்ககிட்ட வந்து கூவிக்கிட்டு இருக்கிறேன்ல, இந்த இளிச்சவாய் தான் எலியா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நீங்கள் எலியா வருவார்னா எங்கே வருவார், எலியா வருவாருன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய இறைவார்த்தையை யார் கொண்டுட்டு வராங்களோ அவர்களுடைய செய்தியை நம்பணும். நீங்கள் பாருங்கள், இப்படி பாருங்கள், எத்தனை புத்தகத்தில் பாருங்களேன்,
எத்தனை நூலில் எழுதியிருக்கு? மலாக்கி, ஒபாதியா, ஆமோஸு, யோவேலு, எசையா, கிட்டத்தட்ட ஒரு 5 இறைவாக்கினர்கள் இதை சொல்லிட்டாங்க. 6வதா திருத்தூதர் பணி. திருத்தூதர் பணியில் 2:20-21 சொல்லுது இதை பற்றி. திருத்தூதர் பணி கடைசியில் புதிய ஏற்பாட்டினுடைய அந்த பக்கமாக வர்றது திருத்தூதர் பணி. அதில் சொல்லியிருக்கு, ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். அப்பொழுது ஆண்டவர் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். என்னத்தை சொல்லி வேண்டுவோர்? ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். அதனால தான் இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறோம், அல்லேலியா சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு இந்த வழிபாடை வாயை திறந்து சொல்லி ஜெபிக்கிறதுங்கிறது வரவே மாட்டேங்குது. நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம். இப்போ மாற்றிக்கணும். நம்ம திருப்பலியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், பூசையில் பார்க்கும்போது எல்லோரும் அப்படியே நிற்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஏனோ தானோ நிற்பாங்க. நம்ம அந்த நேரம் கரெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது. அதனால் நாங்கள் பூசையை வச்சுட்டு வேகமாக போயிட்டுருக்குறோம். தேவ பிள்ளைகளே, திருப்பலியாக இருந்தாலும் சரி, ஆலயத்தில் நடக்கிற மற்ற வழிபாடுகளிலும் கூட ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். அதனால தான் இன்றைக்கி உங்களை பிழைக்க வைக்கிறதுக்கு, உங்களை காப்பாற்றுறதுக்காக கடவுள் இன்றைக்கி இந்த வழிபாடை ஏற்பாடு செய்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவரை நல்லவர்னு சொல்கிறோம். அவர் நல்லவர். இன்றைக்கி அவர் மறிச்சிட்டு போயிட்டார். இந்த சிலுவையை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பெரிய சிலுவை இருக்குது. இது என்ன செயல்? ஆண்டவர் 2 காரியத்தை நமக்கு சொல்கிறாரு, மீட்பு, ரட்சிப்பு. மீட்பு, ரட்சிப்பு. இந்த மீட்பினுடைய வாசப்படி மூடிருச்சு. மோட்சத்துக்கு போகிற வழி மூடிருச்சு. பாவத்தில் யாராலையும் அதை திறக்க முடியல. அப்போ கடவுள் என்ன செய்தார்? அவரே இறங்கி அந்த பாவத்திற்கான விலையை கொடுத்துட்டு இந்த கதவை திறந்து விட்டுட்டார். வழி திறந்தாச்சு. இப்போ செங்கடல் திறந்துச்சா இல்லையா? செங்கடல் போய் நிற்கிறாங்க. செங்கடல் முன்னாடி அடைச்சிருச்சு. கடல் இருக்குது, பின்னாடி படைகள் விரட்டிக்கிட்டு வருது. இப்போ இவங்களால் இறங்கி போக முடியல செங்கடலில். அப்போ கடவுள் என்ன செய்தார்? செங்கடலை திறந்து விட்டார். பாதை கிடச்சிருச்சு. இப்போ யார் நடந்து போகணும்? இப்போ யார் அதில் நடந்து போகணும்? என்ன முழிக்கிறீங்க? மக்கள் நடந்து போனாங்களா இல்லையா? தங்களை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன செய்யணும்? அதில் நடந்து போகணும். எல்லாரும் ஓடி போய் காப்பாற்றிக்கிட்டாங்க. அதே போல் இயேசு இந்த மீட்பின் வழியை திறந்து வச்சிட்டாரு. இப்போ யார் காப்பாற்றப்படுவாங்க? மீட்பின் வழி திறந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறவங்க காப்பாற்றப்படுவாங்களா, அல்லது மீட்பின் வழியில் நடந்து போகிறவங்க காப்பாற்றப்படுவாங்களா? மீட்பின் வழியில் நீங்கள் நடந்து போனாதான் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் பயணம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்தில் 2 வார்த்தையில் சொல்லலாம், ரிடம்ஷன், சல்வேஷன். ரிடம்ஷன் கடவுள் கொடுத்தது, மீட்புங்கிறது கடவுள் தான் கொடுக்க முடியும், கொடுத்துட்டாரு. இப்போ ரட்சிப்பு, சல்வேஷன், அது யார் கொடுக்கிறது? உங்களுடைய ரட்சிப்புக்கு யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? உங்களுடைய ரட்சிப்பை யார் கொடுக்கிறது? யார் கொடுக்கிறது? ஐயோ, யார் கொடுக்கிறது? நீ தான் கொடுத்துக்கணும். உனக்கு நீ காப்பாற்றணும்னா, நீ காப்பாற்றப்படணும்னா நீ என்ன பண்ணணும்? நீங்கள் தான் ஓடணும் பிள்ளைகளை. நீங்கள் ஓடாமல் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா உங்களை கடவுள் காப்பாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோதம் கொமோரா அழிக்கப்பட்டது. அந்த ஊரில் நல்லவங்களை கடவுள் தேடுறாரு. 4 பேர் தான் தேடினாங்க. யார் யார்? சோதம் கொமோரா அழிக்கப்பட்ட போது கடவுள் காப்பாற்றின அந்த 4 பேர் யார்? ஐயையோ, யார் தெரியலையே. லோத்து, உப்பு கல்லாய் மாறிய மனைவி, அவங்களுடைய 2 மகள்கள். லோத்து, அவருடைய மனைவி, அவருடைய 2 மகள்கள் தான் அந்த ஊர்லேருந்து காப்பாற்றப்பட்டாங்க. அந்த 2 மகள்களுக்கும் லோத்து என்ன பண்ணியிருந்தார்? மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார் திருமணத்துக்கு.
அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாரு, டே அப்பா வாங்கடா ஓடி போயிடலாண்டா, கடவுள் உலகத்தை அழிக்க போகிறான்டா, சோதம் போகிறோம் அழிக்க போகிறாரா. அவங்க கழட்டு மேலே உனக்கு என்ன மண்டை கண்டை கழட்டு போச்சா, போயா அப்படின்னு சொல்லி அவரை ஏளனப்படுத்தினார்கள். பாருங்க பிள்ளைகளே, இந்த 4 பேர் மட்டும் ஓடினாங்க மலையை நோக்கி. ஆண்டவர் சொன்ன மலையை நோக்கி ஓடினார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஓடும்போது திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார் கடவுள். திரும்பி பார்த்தது யாரு? அவர் மனைவி. பாருங்களேன், அவர் அந்த இடத்துல உப்புக்கல்லாய் மாறி போனார். அப்போது நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஓடினா ஓடித்தான் தீரணும். நீங்கள் நடுவில் கொஞ்சம் மாற்றினா கூட நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் காப்பாற்றப்படணுமா? நீங்கள் காப்பாற்றப்பட்டு மோட்சத்துக்கு போகணுமா? மோட்சத்துக்கு போகணுன்னு விரும்புகிறவங்கெல்லாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். மோட்சத்துக்கு உண்மையாக போகணுமா? மோட்சத்துக்கு போனால் யாரை பார்ப்பீங்க? ஏசப்பாவை பார்ப்பீங்க இல்லையா? ஆண்டவரை பார்ப்பீங்கல்ல? இங்கே எல்லாரும் பேசுனதெல்லாம் அங்கே தான் தெரியும், உண்மையாக தெரியும். ஏசு எப்படி நிற்கிறாரு, ஏசு எப்படி நம்மளை வரவேற்கிறாருன்னு. அதனால் மோட்சத்துக்கு போய் ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இப்போவே போகணுன்னு ஆசையோடு இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, நிறைய பேர் ஆசையாக இருக்கிறாங்க, நானும் ரெடியாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் மோட்சத்துக்கு போனால் நெருக்கடியாக இருக்கும் சாமி. எல்லோரும் மோட்சத்துக்கு போயிட்டா நரகம் காலியாக இருக்கும், அங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். நரகத்துக்கு போக ஆசையாக இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். வர்றா 2-3 கை தூக்கியிருக்கு, விடப்படாது. யாரையும் அங்கே விடுற மாதிரி இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவர் வெற்றியை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? வெற்றியை தருவார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு வெற்றி உண்டு. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எப்போதும். நிறைய சாப்பிட்டதுனால சத்தம் வரமாட்டேங்குது. நிறைய இன்னைக்கு எல்லாம் கறியை வாங்கி நிறையா போட்டாச்சு ஃபாதர், அதனால கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் முச்சு கட்டினா வந்துடும். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு வெற்றி உண்டு. உனக்கு வெற்றி உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்தில் கையை கொடுத்து, குறைஞ்சா போயிடுவீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சேர்ந்து பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லோரும், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுங்க, நான் மீண்டுமாய், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஆமென்.
திருப்பி, என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். சொல்லுங்க, என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து, நான் ஓசானா பாடிடுவே. பாடுங்க, நான் ஓசானா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து. சொல்லுங்க, ஆமென். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்றதுனா என்ன? அதான் வாழ்க்கை. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் வாழ்றது அப்படின்றது தான் ரொம்ப போராட்டம். நீங்கள் சும்மா வாழலாம், நீங்கள் வீட்டில் சாமி படமாக வச்சுக்கலாம், இது கிறிஸ்துவை வச்சுக்கிட்டு வாழ்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை உள்ள வாங்கி வாழ்கிறது. இதுக்கு தான் நமக்கு உள்ள இயேசு வந்தார். விண்ணகத்தில் இருந்தவர் விண்ணகத்தை தூக்கி தூர போட்டுட்டு, கடவுள் நிலையை தூக்கி தூர போட்டுட்டு யாருக்குள்ளே வந்தார்? மனிதனுக்குள்ள ஒருத்தராக இறங்கி வந்தார். இயேசு வார்த்தையாக இருந்தார். அவருக்கு தொடக்கமே கிடையாது. தந்தை எப்போ இருந்தாரோ அப்போவே அவர் இருந்தார். தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது. வாசிக்கிறோமா? யார் சொல்கிறா? தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகியும் இருந்தது அப்படின்னு யார் சொல்கிறா? வெரி குட், சொல்லுங்க. யோவான் நற்செய்தியாளர் சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அப்போது அந்த யோவான் நற்செய்தியினுடைய வார்த்தை தொடக்கத்திலேயே கடவுள் இருந்தார், இயேசு இருந்தார். அவர் தான் இறங்கி வந்தார், நம்மளோட ஒருத்தராக இருக்கிறதுக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும். அவர் 33 வருஷம் ஓடி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக போய் கல்வாரி மலையில் ஏறி கரங்களை விரித்து அவர் தன்னையே பலியாக்கினார். இப்போ இது என்னது? இது இந்த செயலுக்கு என்ன வார்த்தை நீங்கள் கொடுக்கலாம்? இயேசு வெற்றி பெற்றார். இயேசு வெற்றி பெற்றார். யாருக்கு வெற்றி தோல்வி பேசுவோம்? நம்ம பேசணுன்னா யாரை பற்றி பேசும்போது வெற்றி தோல்வின்னு சொல்லுவோம்? இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க இல்லையா, ஓடுறவங்களுக்கு தானே வெற்றி தோல்வி. ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் நின்று கை தட்டுறாங்க இல்லையா, இங்கிட்ட ஒரு 500 பேர் நிற்கிறாங்க, இங்கிட்ட ஒரு 500 பேர் நிற்கிறாங்க. இப்போது வெற்றி தோல்வின்னு சொன்னால் யாருக்கு தான் சொல்லுவோம்? ஓடுறவங்களுக்கு தானே வெற்றி. ஓரமாக நிற்கிறவங்களுக்கு வெற்றியா? பரிசு யாருக்கு கொடுப்பாங்க? ஓடுறவங்களுக்கு கொடுப்பாங்களா? ஓரமாக நின்று ஓடு 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 ஓடுன்னு கை தட்டினவங்களுக்கு கொடுப்பாங்களா? என்ன பின்னாடியெல்லாம் அப்படியே இன்னும் ஐஏஎஸ் கேள்வி நான் கேட்டது போல் முழிக்கிறீங்க? யாருக்கு பரிசு? ஓடுறவங்களுக்கு தான் பரிசு. ஹல்லேலூயா.
ஓட்ட பந்தயத்தில் ஓடுனா எத்தனை பரிசு முதல் பரிசு கொடுப்பாங்க? ஒரே பரிசு தான். முதல் பரிசு ஒன்றே ஒன்று தான். ஆனால் ஆண்டவருக்குள்ள ஓடுற பிள்ளைகளுக்கு எத்தனை பரிசு? ஓடுற எல்லாருக்குமே முதல் பரிசு. ஹல்லேலூயா. ஒரு பரிசு கொடுத்துட்டு மற்றவங்களை ஏமாத்திட மாட்டாரு. ஓடுற எல்லாருக்குமே வெற்றி பரிசை ஆண்டவர் கொடுக்க தயாராக இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம ஓடணுமா இல்லையா? ஓடாமல் ஓரமாக நின்றுட்டு நீ ஓடு நீ ஓடு நீ ஓடு நீ ஓட, எல்லாரையும் ஓட வச்சுட்டு நீ வீட்டில் ஆன்னு படுத்திருந்தீன்னா சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார்? பதில் சொல்லுவாரா? சோம்பேறிகளுக்காக ஒரு இடம் இருக்கிறது, நரகம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பற்றி அக்கறை இல்லாதவங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது, நரகம். கடவுள் பேசியும் கேட்க மறுக்கிறவர்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது, நரகம். பார்த்தீங்களா? இந்த நரகம்ங்கிற வார்த்தையை கேட்டால் உங்களுக்கு நெஞ்சில் பயம் வரணும். உங்களெல்லாம் பார்த்தா யாரும் பயந்த மாதிரியே தெரியல. நரகம் நரக ஆக்கினை ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. அப்போ என்ன செய்யணும்? ஓடணும். ஓட்டத்தில் ஓடணும். ஓடுனா என்ன கிடைக்கும் சாமி? வெற்றி கிடைக்கும். பரிசு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்கிறார். திருவெளிப்பாடு 3:21. திருவெளிப்பாடு எடுங்க, பைபிள் எடுங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க பைபிள் கொண்டு வரவங்களாம் மோட்சத்துக்கு போயிடுவீங்கப்பா. மற்றவங்கள எனக்கு தெரியாது. வெரி குட். பைபிளை வீட்லையாவது எடுத்து வாசிங்க. என்ன பைபிளை வாசிக்க தான் அதில் இருக்கிற அற்புதங்கள்லாம் என்னன்னு புரியும். உங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியம் என்னங்கிறது புரியும். கடவுள் ஏன் உங்களை படைச்சாரு, இந்த இருங்கலூரில் கொண்டுட்டு வந்து ஏன் உட்கார வச்சுருக்கிறாரு அப்படின்னு புரியும். சில பேர் இங்கே வந்து வாக்கப்பட்டு வந்து புலம்பிட்டு கிடப்பாங்க. என் ஊர் சீமையில் இருந்தேன், நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, இந்த இருங்கலூரில் கொண்டுட்டு வந்து என்னை இங்கே உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு புலம்புவீங்க. கடவுள் இந்த ஊரில் ஏன் உங்களை இந்த இடத்துல நட்டு வச்சிருக்கிறாரு பைபிளை படித்தா புரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 3:21 வாசிங்க. நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமையை அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட். என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். சும்மா பிச்சை போட மாட்டேன். நம்மளா இருந்தால் 10 ரூபா பிச்சை போடுவோம். இல்லை, ஆண்டவர் என்ன உரிமை கொடுக்குறாரு? அவர் ராஜா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம்னு பாட்டெல்லாம் பாடுறோமே. இந்த ராஜா எப்படி உட்கார்ந்துருப்பாரு? பெரிய கிரீடம், கையில் செங்கோல், பிரம்மாண்டமாக உட்கார்ந்துருக்க போகிறாரு. அவர் பக்கத்தில் உங்களுக்கு உட்கார்ற உரிமை கொடுப்பாராமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு சில பேர் உட்கார்ந்துருக்காங்க. போய் யாராவது ஒருத்தர் இயேசுவோட இப்படி அரியணையில் வீற்றிருக்கிற யாராவது ஒருத்தரை உங்களுக்கு தெரியுமா? யாரு? யாருமே இல்லையா? சரி, ஜெபமாலையில் என்ன சொல்கிறோம்? ஜெபமாலையில் மகிமை தேவ ரகசியத்தில் கடைசி 10 என்ன சொல்கிறோம்? எந்த ரகசியத்தை தியானிக்கிறோம்? ஜெபமாலையில் கடைசி 10 சொல்கிறோம் இல்லைங்களா? மகிமை தேவ ரகசியத்தில் இயேசுநாதர் உயிர் தெழுந்தது, விண்ணகத்திற்கு எழுந்தருளி போனதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது கடைசி 10 என்ன, எந்த இதை தியானிக்கிறோம்? அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிக்கிறோமா இல்லையா? அப்போ இது உண்மையா பொய்யா? இன்றைக்கி நிறைய பேர் மாதாவை பற்றி பேசும்போதெல்லாம் அவமானப்படுத்தி, அவங்களையா நீ தூக்கி மனையில் வைக்கிற, அவங்களையா நீ நினைக்கிற, அவங்களையா நீ உத்து பார்க்குற, அவங்க வந்து நம்மளை மாதிரி மனுஷி அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அவங்க சொல்கிறதெல்லாம் தப்புன்னு நமக்கு தெரியுது. ஆனால் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. திருவெளிப்பாடு 3:21 சொல்லுது, வெற்றி பெறுகிற பிள்ளைகள் என்னோடு என் அரியணையில் வீற்றிருப்பார்கள். ஹல்லேலூயா. தாய் மரியாள் வெற்றி பெற்ற தாய். அதனால் இயேசுவோட அரியணையில் வீற்றிருக்கிற தாய். இப்போ சொல்லு, அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீங்கள் சரியா தப்பா? சொல்லுங்கள். நீங்கள் அன்னை மரியாளை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறோமே,
அன்னை மரியாள் நம்ம கூட இருக்கிறது ரைட்டா தப்பா? சரியா தவறா? அதையே இவ்வளோ பயந்து சொல்கிறீங்க? சரியா தவறா? இவ்வளோதான் சத்தமா? சரியா தவறா? அன்னை மரியாளை திருச்சபை இவ்வளோ உயரத்தில் வச்சிருக்கிறது சரின்னு சொல்கிறவங்கெல்லாம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. வெரி குட். அன்னை மரியாள் இல்லாத திருச்சபை ஆண்டவருடைய திருச்சபையாக இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆதி திருச்சபையில் ஆவியானவர் சீடர்களின் மீது இறங்கி வரும்போது அங்கே யார் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க? அன்னை மரியாள் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் நடுவில் அவர் கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு நீ முக்காடை போட்டுக்கிட்டு போனீங்கன்னா போயிட்டே இரு. ஆண்டவர் இல்லாத இடத்துல போய் நீ ஆண்டவரேன்னு கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் வரமாட்டார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, வெற்றி பெறுகிற பிள்ளைகள், ஓட்டத்தை சரியாக ஓடணும் பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த தயாரிப்பு செய்தியை நமக்கு வச்சு நம்ம என்ன செய்கிறாரு, நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு பெறணும், கடவுளுடைய மன்னிப்பை பெறணும், மனமாற்றம் அடையணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ளே பயணிக்கணும்னு ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் அன்னைக்கு ஆண்டவருடைய வருகையை அறியாது இருந்தாங்க. இயேசு இப்படி வரப்போகிறாரு பிறக்க போகிறாருன்னு தெரியாது இருந்தாங்க. அதே போல் நீங்கள் என்ன செய்திடாதீங்க? அறியாமல் இருந்துடாதீங்க. முதல் பாயிண்ட், அறியாமையின் இருளுக்குள் இருந்துடாதீங்க. கடவுள் வந்து நம்மளை நிப்பாட்டி வச்சு கணக்கு கேட்கும்போது, எனக்கு தெரியாதுங்க சாமி, எனக்கு வயசாகி போச்சு, நான் ஒன்றும் தெரியாது சாமி, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா இருந்தேன், ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைங்க சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது ஃபாதர் ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. ஆண்கள் சொல்ல முடியாது, நான் என் வீட்டுக்காக ஓடி ஓடி உழைச்சேன். உங்கள் ஊரில் இவ்வளோ தான் ஆண்கள் இருக்கிறாங்களா? யோசித்து பாருங்கள். ஆண்கள் வந்திருக்கிறீங்க இவ்வளோ பேர், சந்தோஷப்படுறோம். எங்கே உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற ஆண்கள்? எங்கே உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற ஆண் வாலிப பிள்ளைகள்? பாருங்கள், இன்றைக்கி எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. வயிறே தெய்வம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. வீட்டில் இருக்கிற பெண்கள், நீங்கள் அவங்க சம்பாரித்து கொண்டுட்டு வந்து போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அந்த வேதனையை நீங்களும் தாங்க வேண்டியிருக்கும். தயவு செய்து காலில் விழுந்து கும்பிடுங்க. கதறி அழுதாவது நீங்கள் ஆண்டவரிடத்தில் கூட்டிகிட்டு வரணும். நல்லா யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகளை, நல்லா யோசிங்க. நீங்கள் மட்டும் போய் ராணி மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க, ராஜா மாதிரி நீங்கள் அரியணையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை இழுத்துட்டு போகிறாங்க நரகத்துக்கு. உங்கள் வீட்டுக்காரரை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? என்ன உட்காந்துருக்கிறத பார்த்தா ஆனால் போய் தொலையிட்டேன் ஜாமி அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. படுத்துன பாடு, அவன் படுத்துன பாட்டுக்கு அவன் நரகத்துக்கு தான் போவான். அப்படி மனசில் நினைக்கிறவங்களாம் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பரா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும் ஆசை இருக்கா இல்லையா? நம்ம அங்கேயும் போய் ஆல்பர்ட் சாமியை நீங்கள் பார்க்கணுமா? மோட்சத்தில் போய் பார்க்கணுமா? பங்குசாமியை பார்க்கணுமா? அங்கே போய் எல்லோரும் ஒருத்தர் பார்த்துக்கலாம்ல. அங்கே போயிட்டு நீங்கள் சாமியார் சிஸ்டர் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு தாத்தா கேட்டார், நான் சொன்னேன் அங்கே போய் கொள்வதும் இல்லை கொடுப்பதும் இல்லை, அங்கே போய் உறவெல்லாம் கொண்டாட முடியாது, அதெல்லாம் உறவை தாண்டி இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னேன். ஒரு ஐயா கை தூக்கிட்டார், 20 வருஷமாக என் மனைவியை போய் பார்க்கலான்னு நான் சந்தோஷமாக காத்திருக்கிறேன். 20 வருஷம் முன்னாடி செத்துட்டாங்க. 20 வருஷமாக ஆசையோடு காத்திருக்கிறேன். நீ தபக்குன்னு இப்படி சொல்லிட்ட, அங்கே போய் என் பொண்டாட்டியை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அப்படின்ட்டாரு. நாங்கள் சொன்னேன், ஐயா அங்கேயும் போய் நீ உன் பொண்டாட்டியோட கூட்டு போடுவேன்னா நாங்கள் என்ன தனியாக நின்று சோமால சொல்கிறதா? அங்கேயும் நாங்கள் போய் பூசை வச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னால், அங்கே நீ உங்கள் மாமியார் உங்களுக்கு பிடிக்குமா, மாமனாரை பிடிக்குமான்னு. எனக்கு எங்கள் மாமனாரை பிடிக்காது அப்படின்னாரு. நீ மனைவியை கண்டுபிடிச்சிட்டின்னா மாமனார் மாமியார் வந்து நின்றுவாங்களே, மருமக வந்துருமே. இப்படியெல்லாம் வந்துட்டா அப்புறம் எப்படி அது மோட்சம்? அதனால் அங்கே உறவுகளை கடந்த ஒரு உறவு இருக்கும், அன்பு இருக்கும். ஆனால் அதுக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்திலேயே ஒருத்தர் மீது ஒருத்தர் நம்ம அன்பு வச்சு ஒருத்தரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நம்மளை கையை பிடிச்சி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு தான் நீங்கள் கையை பிடிச்சிங்க. கையை பிடிச்சிங்களா? கையை பிடிச்சிங்களாம்மா?
அவங்கெல்லாம் கொஞ்சம் ஆண்கள்லாம் பிடிச்ச சாமி பிடிச்ச அன்னைக்கு முடிஞ்சிச்சு சாமி. பாருங்க, கவலைப்படக்கூடாது. கடவுள் நம்மளை உலகத்தினுடைய உடல் இச்சைகளுக்காக நம்மளை கையை பிடிச்சி கொடுக்கல, அதை தாண்டி ஆன்மாவினுடைய ஒற்றுமைக்காக பிடிச்சு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை எப்போ வரப்போது நமக்கு தெரியாது. அவர் வருகை அது இப்போ வராதுங்க, அப்பையிலேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வராது, இது எல்லாம் வரும், அது வராது. ஆனால் எனக்கு இன்றைக்கி நான் உடல் இருக்குது, இன்றைக்கி நான் நிற்கிறேன், ஆல்பர்ட் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். நாளைக்கு நான் அப்படியே பாடி ஆகிட்டேன்னா எந்திரிச்சு ஜெபிக்க முடியுமா? ஒரே ஒரு ஆள் தலையாட்டிட்டாங்க, எந்திரிக்கவே முடியாது. இன்றைக்கி நான் நிற்கிறேன், ஓடுறேன், நாளைக்கு நான் படுத்துட்டேன், பொட்டியில் வச்சுட்டாங்க, என்னால் எந்திரிச்சு நன்மை செய்ய முடியுமா? என்ன ஆம்பளைங்களாம் யோசிக்கிறீங்க, முடியுமா? முடியாது. ஆல்பர்ட்டுக்கு என்னவோ அதுதான் அங்கே இருக்கிற ஆஞ்ஞாவுக்கும். பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற அம்மாவுக்கும் அக்காவுக்கும் அதான் நிலைமை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் என்ன நன்மை செய்கிறீங்களோ அதுதான் அடுத்த உலகத்தில் வந்து உனக்காக நின்று பேசும். அதனால தான் நானும் 3 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு உடையாந்துருக்கிறேன். அந்த பக்கம் போனாக்க ஆண்டவர் பார்ப்பார்ல, 3 மணிக்கெல்லாம் போய் கத்தினியாடா தம்பி, சரி சரி வாடா, இறக்கம் காட்டுவார்ல. நீங்களும் அதே போல் செயல்படுகிற பிள்ளைகளாக மாறணும், தயாரிக்கணும். அதுக்கு என்ன இப்போவே சேர்த்து வைக்கணும், நல்லதை செய்யணும். வெற்றி பரிசை நீங்கள் பெறணும்னா ஓடணும், ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும். சும்மா புருஷனை குறை சொல்லிக்கிட்டு, பொண்டாட்டியை குறை சொல்லிக்கிட்டு, பிள்ளைகளை குறை சொல்லிக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கக்கூடாது. யாருக்கும் குறை சொல்ல ஆள் கிடைக்கலனாக்கா சாமியார்கிட்ட குறை சொல்கிறது. ஒருத்தர் சாமியாரை கதவை தட்டுனா, காலையில் 9 மணிக்கு கதவை தட்டு, சாமியார் கதவை திறந்தார். அவன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். என்ன மனுஷன் வாழ்கிறதா என்ன, இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது? கூட சாமியாருக்கு என்னன்னே புரியல, எதுக்கு திட்டுறான்னு தெரியலையேன்ட்டு, என்னையா என்ன சொல்லவே மாட்டேங்கிறான். அரை மணி நேரம் திட்டிட்டு, இப்போ சொல்கிறியா இல்லையா நம்ம அவனை, என்ன எதுக்கு என்னை திட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னார். வீட்டில் பொண்டாட்டியோட சண்டை, திட்ட முடியல, அதான் திட்டிட்டு பண்ண. ஊரில் பேசிக்க ஆள் இல்லைன்னாக்கா சாமியார் தான் கிடைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சாமியாரை திட்டுறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். குட்டி பிள்ளைக்கு பார்க்குறான், ஐயோ சொல்லிட்டமே, சாமியார் கண்டுபிடிச்சிட்டாரோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்கே இருக்கீங்களா, போயிட்டீங்களா வீட்டுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஓடணும் பிள்ளைகளே, ஓட்டத்தை ஓடி ஆகணும் பிள்ளைகளே. இல்லை நாங்கள் ஓடுறேன் தான் சாமி, நான் ஓடுறேன், வருஷம் மாமனாருக்கு தவசம் வரும், 10 பிச்சைக்காரனுக்கு சோறாக்கி போடுறது தான். இந்த பாருங்க, வருஷத்தில் ஒரு நாள் நீ ஏதோ ஒரு 2-3 செஞ்சுவிட்டு நீ நான் ஓடிட்டேன் ஆண்டவரை. இந்த விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது ஆண்டவர்கிட்ட. ஒரு கிராமத்தில் நடந்தப்போ ஒரு பாட்டி, வருஷம் மாமனாருக்கு தவசம் சாமி, நான் சிறப்பாக செஞ்சு விட்டுருவேன். மாமனார் மேலே அவ்வளோ பாசம். இந்த வருஷம்தான் சாமி பிச்சைக்காரனே கிடைக்க மாட்டேங்கிறாங்க சாமி, நானும் சுற்றி பார்க்குறேன், ஒருத்தனை கூட காணோம். எப்படியோ இத்தனை வருஷம் செஞ்சுட்டேன் சாமி, இந்த வருஷம் எப்படியாவது. நான் சொன்னேன், ஒரு வேன் எடுத்துக்கா, அப்படியே போனீங்கன்னா கையில் கிடைக்கிறவங்களும் அள்ளி போட்டு சோறு போட்டுட்டு திருப்பி போய் அதே ஸ்பாட்டில் இறக்கி விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு நானும் கிண்டலுக்கு சொல்லிவிட்டு, இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் சாமி இந்த வருஷம் எப்படியாவது செஞ்சிடணும் சாமின்ட்டு இப்படி போனது. 10 அடி போயிட்டு திரும்பி சொல்லுது, சாமி இன்னிச்சு. என்னம்மா அப்படின்னு, நாளைக்கு நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க இன்னிச்சு. நமக்கு வாய் சும்மா இருக்குமா? சரிம்மா நான் எங்கேயும் போகல, சிஸ்டர்ஸுக்கிட்டலாம் சொல்லி வை அப்படின்னு. ஆமாம், கான்வெண்ட்டில் ஒரு 5-6 தேரும்ல. தேவ பிள்ளைகளை, வருஷத்துக்கு ஒரு நன்மை செய்கிறேன், இப்படி பண்ணிட்டேன், அதோடு முடிஞ்சிருச்சு இல்லை, அறிந்து செயல்படணும். ஆண்டவர் சொல்கிறார், யோவான் நற்செய்தி 15:8 சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும்னு நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுறாரு. யோவான் நற்செய்தி 15:8 என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிதன்று. என்னது, என்னங்க, நீங்கள் மிகுந்த கனிதன்று. நீங்கள் ஒரு மாமரம் வைக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு மரத்தை அடுத்த விட்டம்மா 2 பேரும் போய் நீங்கள் பண்ணையில் வாங்கிட்டு வந்து, கடையில் வாங்கிட்டு வந்து ஒரே நேரத்தில் நட்டு வச்சிங்க. 2 நல்லா வளர்ந்துச்சு.
காய்க்கும் போது உங்கள் மரம் ஒரே ஒரு காய் தொங்குது, அந்த அவ வீட்டு மரத்தில் கொத்து கொத்தா தொங்குது. இப்போ எப்படி இருக்கும்? பவுர் எரியுமா எரியாதா? என்னக்கா எரியுமா எரியாதா? நான் 2 பேரும் ஒன்றா தான் வச்சான், அவன் வீட்டு மரத்தில் மட்டும் நல்லா சடையாக தொங்குது, நம்ம வீட்டில் ஒன்றே ஒன்று தொங்குது. ஆண்டவருக்கு வயிறு எரியுது. ஆண்டவர் சொல்கிறாரு, பெத்சைதா நகரே உனக்கு ஐயோ கேடு. எதுக்கு சொல்கிறாரு? உங்ககிட்ட செய்த வல்ல செயல்களை நான் போய் தீர் சீதோனில் செஞ்சுருந்தேனா, சோதோமில் செஞ்சுருந்தேனா, அவன் எப்போவோ மனம் மாறி இருப்பான். நீ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நீ மல்லுங்க மாதிரி இப்படியே உட்காந்துட்ட. எல்லாம் வாங்கி கொண்டா கொண்டா கொண்டா, எனக்கு தான் கொண்டா 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 கொண்டாங்க ஆண்டவரை. ஆண்டவர் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் போட்டார். உனக்கு அறிவை கொடுத்தாரு, ஆற்றலை கொடுத்தாரு, அழகை கொடுத்தாரு, உயர்வை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. நீ ஆண்டவருக்கு என்ன கொடுத்த? யோசிக்கணும் இல்லையா? யோவான் நற்செய்தி 15:8 என்ன சொல்லுது? மிகுந்த கனி தந்து. 2வது வார்த்தை என் சீடராயிருப்பது. சீடராக இருக்கணும். 3வது சொல்லுது, இதுதான் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இப்படித்தான் தந்தைக்கு மாட்சி கொடுக்கணும் பிள்ளைகள். சீடன் என்பவங்கிறவன் யாரு? குருவுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து செய்வான். குருவுக்கு என்ன பிடிக்கும் கேட்டு செய்வான். பக்தன் என்ன செய்வான் தெரியுமா? தனக்கு என்ன தெரியுமோ அதை கொண்டுட்டு வந்து தூக்கி போட்டு போவான். இதுதான் பக்தன். ஆண்டவருக்கு பக்தர்கள் தேவையில்லை, இயேசுவுக்கு சீடர்கள் தான் வேணும். அப்போ எப்படி என்ன செய்யணும்? நீங்கள் இயேசுகிட்ட பேசணும். இயேசு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நீ செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவர்கிட்ட ஒரு பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆண்டவர் என்ன கேட்குறாரு? கடவுளை எப்படி புகழ்றது தெரியல. கடவுளை எப்படி புகழ்? இணைச்சட்டம் 6:5. குட்டி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது ஆரஞ்சு. ஆரஞ்சு பிடிக்குமா? ஆரஞ்சு பிடிக்குமா? பிடிக்கும். பைபிளில் இருக்கிற ஆரஞ்சு பிடிக்குமா? பைபிளில் எங்கே இருக்குது ஆரஞ்சு? 6:5 இணைச்சட்டம். எடுங்க. ஆரஞ்சை மறந்துடக்கூடாது. ஆரஞ்சு எந்த புத்தகத்தில் இருக்குது? இணைச்சட்டம் அதில் இருக்குது. என்ன சொல்லுது பாருங்க, நீ கடவுளை எப்படி புகழணும்னு சொல்லுது. உன் முழு இதயத்தோடு எழுதியிருக்கா? உன் முழு இதயத்தோடு. என் குட்டி பிள்ளையெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருங்கலூரில் ஜெபம் வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நானும் சந்தோஷமாக வந்திருக்கிறேன் ஃபாதர்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். என்ன சந்தோஷம், ஏழை எடுக்கிற வந்திருக்கிறேன் அவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். அளவுக்கு போகிற மாதிரிலாம் வரக்கூடாது. இணைச்சட்டம் 6:5 என்ன சொல்லுது? முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உன் முழு இதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. இப்ப சொல்லுங்க பாப்போம். உன் முழு இதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளை அன்பு கூறுவாயாக. கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பேர் வீட்டில் போய் சொல்லி பாருங்க, வந்துடும். முழு இதயம். லவ் லெட்டர் எழுதியிருப்பீங்க இல்லையா? லவ் லெட்டர் எழுதினவங்கலாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். எல்லா பாட்டியும் எல்லாத்துக்கும் கை தூக்குறது. சரி, லவ் லெட்டர் எழுதுறவங்க என்ன சிம்பிள் போடுவாங்க? ஹார்ட் போட்டு அக்கா தான் பாஸ் ஆகிட்டீங்க. அம்பு விடணும். அப்போது இதயத்தை கிழிக்கணும் பாருங்களேன், அதுதான் அன்பு. ஒரு குழந்தை, தாய் குழந்தையோடைய அன்பு எப்படி அழுத்தமான அன்பு. இந்த குழந்தை என்ன செய்யுது? அப்பப்பா
ஏன்னு கத்துது. அம்மா ஓடி போய் என்ன செல்லம் தூக்கு, என்னைய தூக்குது, ஏன்னு கத்துது. பாருங்க, அழுது அழுது டிஸ்டர்பன்ஸ் அது. ஆனால் அதில் தான் ஒரு அன்பு உருவாது பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவரை தேடி வரும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த இழப்பு தான் ஆண்டவருக்காக கொடுக்குற ஆத்மார்த்தமான இதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்குற அன்பு. பிரைஸ் தி லார்ட். அதை தான் முதல் வார்த்தை சொல்லுது, முழு இதயத்தோடு. உள்ளம், உள்ளம் எங்கே இருக்குது? அதுவும் இங்கே தான் சாமி இருக்குது. உள்ளம் அறிவு, இது மூளை அறிவு. திரும்பி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையை, எவ்வளோ ஆசீர்வாதம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அவ்வளோ நன்மைகள் நம்மளை தாங்கி 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 கடவுள் நடத்தி வரார் இல்லையா? அதெல்லாம் நினச்சி நம்ம துதிக்கணும். யாரை துதிக்கிறோம்? இந்த நன்மை செய்தவரை நான் துதிக்கிறேன். பாருங்கள், எனக்காக கல்வாரி மலையில் ரத்தம் சிந்தினாருங்க, ஆடைகள் அவிழ்த்தாங்க. நம்ம கூட கொஞ்சம் துணி கட்டி விட்டுருக்குறோம் இயேசுவுக்கு, அவர் ஆடை இல்லாமல் நின்றாரு. எவ்வளோ? யாருக்காக? யாருக்காக? நமக்காகன்னு சொல்லக்கூடாது, தப்பு. எனக்காகன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். உனக்காக நின்னார் பிள்ளையே. அப்போ அவர் வெட்கப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஓடி இருக்கலாமே. பேதுரு கூப்பிட்டாரே, வாங்க ஓடிடலாம் இயேசுவே. இல்லையே. அப்போ இயேசு எனக்காக இவ்வளோ செய்தாரு. அறிவில் ஆற்றல், வாயை திறக்கணும், கையை தட்டணும். இங்கே முடிஞ்ச ஆற்றல் அதுதான். வெளியில் போய் அந்த மிகுந்த கனி கொடுக்கிறது ஆற்றலை பயன்படுத்து. கடவுள் உனக்கு பணத்தை நிறையா கொடுத்துருப்பார். அந்த பணத்தில் கொஞ்சத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடு, பகிர்ந்து கொடு. உன்னிட்ட அறிவு நிறையா கொடுத்துருப்பாரு, அந்த அறிவை பயன்படுத்தி படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிக்க வை, அறிவை கொடு. கடவுளுடைய தூய ஆவியினுடைய வரங்கள் கொடுத்துருப்பாரு, பயன்படுத்துங்க. இதுக்குத்தான் ஆண்டவர் ஆற்றலை கொடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோட நீ ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறணும். அதுதான் அன்பு. சும்மா நான் கோயிலுக்கு வந்தேன் சாமி, ஓரமாக நிற்பேன், சாமியார் நன்மை வாங்கினோன்னே அப்படியே போயிடுவேன் சாமி. இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் வழிபாட்டுக்குள்ளே வராங்க. வெற்று வழிபாடு, வெறுமையாக வராங்க, வெறுமையாக போகிறாங்க. கடவுள் கேட்குறபடி கொடுக்கல. ஓட்டத்தை சரியாக ஓடணும் பிள்ளைகளை. ஆண்டவர் அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, நாங்கள் கிராமத்தில் பிறந்தோம், எங்களுக்கு கிராமத்தில் இதில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எதையும் யாரும் சொல்லி தப்பிக்க முடியாது. ஆண்டவர் உன்னைய தெரிந்தெடுத்துட்டாரு, நீ ஓடணும். என்னைய தெரிந்தெடுத்துட்டாரு, நான் ஓடணும். ஆண்டவர் அதுக்குத்தான் நம்மளுக்கு பலன் அளிக்கிறாரு. இந்த பாடலை பாடுவோம். இணைச்சட்டம் 6:5 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இருக்கு, உங்ககிட்ட அன்பு இருக்கு, அதனால தான் வந்திருக்கிறீங்க. இது பத்தாது, இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் செய்கிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் அன்பு ஆழமானது. இந்த பாடலை பாடுவோமா? பாடகர்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, ஆராதனை.
கரம் அசைத்து ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி. எல்லாரும் எல்லாரும் எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். யெகோவா ரப்பா, யெகோவா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை ஆராதனை. அன்புருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எல்லோரும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நாவை திறந்து எல்லோரும் ஆராதனை 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 ஆராதனை. கண்கள் மூடி எல்லோரும் ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை விரித்து கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஒரு விசை அப்படியே துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நாவை திறந்து துதிச்சுக்கிட்டே இருங்களேன். அப்படியே துதிங்க. ஹல்லேலூயா 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 அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. இதோ நீங்கள் நாவை மூடக்கூடாது, நாவை துதிக்கணும். நாவை துதிக்கிற போது தான், நாவை கடவுளுக்காக பயன்படுத்துகிற போது, வார்த்தையை நீ அனுப்புகிற போது அவர் உனக்காக வார்த்தையை அனுப்புவார். எசையா நூலின்படி அவர் வார்த்தையை எதற்காக அனுப்புகிறாரோ அதை அது வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் வெறுமையாய் அது திரும்பி போகாதம்மா. ஆண்டவர் உனக்கான வார்த்தையை அனுப்புவார் பிள்ளையே. கண்களை மூடி துதி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
பரிசுத்த வல்லமை, பரிசுத்த இரக்கம், பரிசுத்த ஆண்டவருடைய ஆவியானவர் இப்பொழுது பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, இதோ பிள்ளைகள் உம்மை இதயத்தால் உள்ளத்தால் உணர்வால் துதித்திருக்கிறார்கள் தகப்பனே. இதோ இந்த நேரம் வல்லமையின் ஆவி பிள்ளைகளை நிரப்புவீராக, இரக்கத்தின் ஆவி நிரப்புவீராக, இயேசுவின் ஆவி பிள்ளைகளை நிரப்புவீராக, அன்னை மரியாளை நிறைத்த ஆவி பிள்ளைகளை நிரப்புவீராக, திருத்தூதர்களின் மீது இறங்கி வந்த ஆவியானவர் இப்பொழுது பிள்ளைகளை நிரப்புவீராக. வெறுமையின் நிலையிலிருந்து பிள்ளைகள் ஒரு மாற்றம் அடைவார்களாக, நிறைவை காண்பார்களாக, உமக்கு உகந்த சாட்சியாய் ஓடுவார்களாக. ஆண்டவரே, பலன் கொடுக்கிற நல்ல அடையாளமாக பிள்ளைகள் உருமாற்றுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். பாருங்க பிள்ளைகளே, நான் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். திருவருகை காலம்னா என்ன? தயாரிப்பின் காலம். என்னத்துக்கு தயாரிக்கணும்? ஆன்மாவை தயாரிக்கணும், உடைய ஓட்டத்துக்கு தயாரிக்கணும். இயேசு ஏற்கனவே முதல் முறை வந்தபோது அவர்கள் அறியாமல் விட்டுட்டாங்க. இரண்டாவது வருகையின் போது நீங்கள் அறியாமல் இருந்துடக்கூடாது. அதனால தான் இந்த செய்தி எல்லாத்துக்கும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்லப்படுது. நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறவர்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சின்னு போயிடக்கூடாது. இந்த செய்தியை எடுத்துகிட்டு ஊர்களுக்கு போகணும். வீடுகளுக்கு போய் உங்கள் வீட்டில் வராதவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி சொல்லணும். ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம தயார்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் ஆசீர்வாத இழப்பை சந்தித்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா, நம்ம அறிவிக்கிறது இல்லை. எடுத்து நம்ம கூட இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கல. சுயநலம். என்னத்தை சொல்லி என்னத்தை சாமி சொன்னால் கேட்கவா போகிறாங்க பாருங்க. இப்போ நீங்கள் சொல்லி நான் சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா நான் வந்தேன் இல்லை. விதைக்கிறது என் வேலை. நான் விதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். விளைய செய்கிறது ஆண்டவருடைய வேலை. நீ விளைஞ்சின்னா உன்னைய தூக்கி மனையில் வைப்பார், இல்லாட்டினா தூக்கி நெருப்பில் போடுவார். அவ்வளோதான், சிம்பிள். அதனால் சொல்லுகிறோம் பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளை போய் உற்சாகப்படுத்துங்க. அவங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள். யூதா திருமுகத்தில் எழுதியிருக்குது, நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்க, அவங்க மேலே இரக்கம் காட்டுங்க. வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்றுங்க. பிடித்து இழுத்து காப்பாற்றுங்க. வார்த்தைகளை பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இருப்பீங்க, நீங்கள் கோயிலுக்கு வந்திருப்பீங்க, அப்பா அம்மா வந்திருக்க மாட்டாங்க. நீ போய் பிடித்து இழுத்து காப்பாற்றணும். அவங்களாம் நரகத்துக்கு போனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. நான் தான் கோயிலுக்கு வரமே சாமி, ஏன் சாமி எங்களுக்கு இதெல்லாம் போட்டு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடாதீங்க. ஆலயத்திற்கு வருவது மட்டும் நம்மளுடைய நிறைவான ஒரு அடையாளம் அல்ல. ஆலயத்திற்கு வந்து ஆண்டவர் கொடுக்குற செய்தியை உள்ளே கேட்டு அதை உள்ளத்திலே வைத்து தியானித்து நீங்கள் என்ன செய்யணும்? வெளியில் போய் செயல்படணும். அதுதான் முக்கியம். இங்கே அங்கே தான் நமக்கு தப்பு நடக்குது பிள்ளைகளை. ஒரு 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 ஜட்ஜி கேட்குறாரு, ஒரு ஃபாதர்கிட்ட கேட்குறாரு. ஃபாதர் ஒரு லாயர். ஃபாதர் சொல்கிறாரு, என்கிட்ட சொன்னார், இந்த ஜட்ஜி ஒரு பிராமின் ஜட்ஜி கேட்குறாரு, என்ன ஓய் உங்களோட ஃபாதர்ஸ் எல்லாம் ஏதாவது வேலை செய்கிறாங்களா? ஏன் உங்கள் மேரேஜ் எல்லாம் இவ்வளோ மேரேஜ் வந்து டைவர்ஸ்க்கு வந்து நிற்கிது? கத்தோலிக்க திருச்சபையில் நடக்கிற நிறைய திருமணங்கள் டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. தாறுமாறு கல்யாணங்கள், ஒரு ஒழுங்கு இல்லை. வாழ்க்கையில் ஒரு நிறைய கொடுத்துட்டோம், நிறையா கொடுத்து இன்றைக்கி வாமிட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. எனக்குள்ளே ஒரு கேள்வி, நான் இதை மாதிரி பிரசங்கம் வைக்க போகணுமா? மக்களிடத்திலே அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை நம்மளால் பார்க்க முடியலையே. போராட்டமில்ல இருக்குது. இந்த ஒரு உணர்வு எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், செய்தியை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சமூகம் நின்று கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனேன். அது ஒரு சகோதரிகள் நடத்தக்கூடிய ஒரு இடம். அங்கே சொல்கிறாங்க, இறந்தோடனே பாடியை நாங்கள் வீடுகளுக்கு அனுப்புவோம் ஃபாதர். சொந்த அம்மா அப்பா உடல் செத்துட்டாங்க, வாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னோம்னா வரமாட்டேங்கிறாங்க. சிலர் பேருக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், பாடியை வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு அட்ரஸை கொடுத்து ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்றோம். பாடி அனுப்பிட்டோம், ரிசீவ் பண்ணிக்கங்கன்னு. பாருங்கள், அம்மா பெத்த தாய் பெத்த தகப்பனுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் வாழுகிற பிள்ளைகள் கொடுக்குற இடத்த பார்த்தீங்களா?
மற்றவங்க செய்கிறாங்கன்னா தெரியாமல் செய்கிறாங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, பாருங்க, தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும். தலைவரின் விருப்பம்னா யாரு? ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாளன் நன்றாய் அடிபடுவான். நன்றாய் அடிபடுவான். நாங்கள் கோயிலில் பார்க்குறோம், விஷயங்களை சொல்லி சொல்லி கொடுக்குறோம். பாருங்க, அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் கொஞ்சமாக அடிபடுவான். இன்றைக்கி நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள், நமக்கு வார வாரம் பூசை, வார வாரம் குருவானவருடைய பிரசங்கம், இறை செய்தி, பைபிள் வாசிப்பு, எவ்வளோ விஷயம். அப்போ நம்ம வித்தியாசமாக நடக்கணுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வேணாமா? மற்றவர்களைப் போல கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இங்கே வாழ்கிறாங்க. அவங்களும் ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவங்கள மாதிரியே நம்மளும் வாழ்கிறோம். அவங்களுக்கும் ஒரே கட்டுப்பாடு, நம்மளுக்கும் ஒரே கட்டுப்பாடு. இப்போ கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் என்ன வித்தியாசம்? யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மிகுந்த கனி கொடுக்கணும். ஏன் கடவுள் உன்னை கிறிஸ்தவனாக தேர்ந்தெடுத்தார்? ஏன் கடவுள் உன்னை கிறிஸ்தவனாக தேர்ந்தெடுத்தார்? பேதுரு சொல்கிறாரு, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு. ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ சும்மா அப்படி கிறிஸ்தவனாக வந்துடல. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒழுங்காக என்னுடைய வேலையை செய்யலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்லுவீங்களா இல்லையா? நேற்று நான் பாம்பே போயிட்டு வரும்பொழுது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக ராத்திரி 10 மணிக்கு உள்ளே விடுறோம். அங்கே ஒருத்தர் என்னை பார்த்துட்டு, அவர் ஃபேமிலி உட்காந்துருக்குறாங்க. அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு, அவர் ஃபாதரு பாரு யூடியூப்லலாம் பேசுகிறாருன்னு அவர் போட்டு அவர் பிள்ளைகளுக்கு காட்டுறார். நான் திரும்பிக்கிட்டேன், சரி காட்டிட்டு போட்டோம் அப்படின்னு. இப்போ நானே ஒரு குடிகாரனாக இருந்தேன்னா, ஊர் சுற்றுற ஒரு மாதிரி கிறுக்கனாக இருந்தேன்னா, இந்த சாமியாரை பற்றி சாமியார் ஊரே நாரின்னு இருக்குது அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ ஒரு குருவானவருக்கு ஒரு ஒரு ஆர்டர் இருக்குது இல்லை, இப்படி தான் வாழணும்னு. அப்போ எங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்கிற போது உங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்காதா? அப்போ தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள். அதனால தான் நமக்கு இவ்வளவு சிறப்பு அழைப்பு, சிறப்பு வாழ்க்கை முறை. பேதுரு அவருடைய கடிதத்தில் சொல்கிறார், நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ குரு. நீங்க குருன்னா யாரை காட்டுவீங்க? எங்களை காட்டுவீங்க. இப்ப நீங்க யாரு? நன்மை கொடுக்குறோமா இல்லையா? நன்மை வாங்குறவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்க. நம்ம பூசையில் நன்மை வாங்குறவங்கலாம் கை தூக்கி காட்டுங்க, கை கீழே போடுங்க. இப்போ ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் இங்கே வந்து நிற்கிறாங்க, பூசைக்கு வந்திருக்காங்க, முழு பூசை பக்தியாக பார்க்குறாங்க. நன்மை கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? அது கொடுக்கக்கூடாதுன்னு தான் சாமி சொல்லி வச்சுருக்கிறாங்க. கொடுக்கலாம். ஏன்னா அவர் குரு அல்ல. நீங்கள் எப்போ குருவா? நீங்கள் நன்மை கொடுக்கும் போதா? திருமுழுக்கில். நீங்கள் பேப்டிசம் வாங்கினீங்க பார்த்தீங்களா? திருமுழுக்கு குழந்தையா இருக்கிறப்போ அப்பவே கிறிஸ்துவினுடைய குருத்து அபிஷேகம் உங்கள் தலையில் வைக்கப்பட்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு அதை தான் பிசாசு சிதைக்கிறான். நிறைய பேரை இழுத்துட்டு போய் வேற ஒரு திருமுழுக்கு தரேன் வான்னு கூப்பிடுறான். நிறைய பேர் போகிறாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை இல்லை இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குருத்து அபிஷேகத்தை அவன் நிலைகுலைய செய்கிறான். ஞாயிற்றுக்கிழமை பூசை நடக்குமா இல்லையா? ஃபாதர் உடுப்பு எங்கேருந்து போட்டு வராரு? அங்கேருந்து வராரு. எப்போது இங்கே தானே வருவார்? டெய்லி மாதம் இங்கே தானே வராரு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அங்கேருந்து வராரு? பசங்கிட்ட கேட்டேன், ஏப்பா பின்னாடியேருந்து வராரு அப்படின்னா ஒருத்தன் சொன்னால், வரும்போதே ஃபாதர் அட்டண்டன்ஸ் பார்த்துக்கிட்டே வருவாராம். ஆரிக்க மேரி வந்தாச்சு, அந்தோணி சாமி வந்தாச்சு, ஆல்பர்ட் வந்தாச்சு. இன்னொரு பையன் சொன்னான், இல்லை இல்லை பாட்டு கிளாஸில் கோச்சிப்பாங்க, 2 ஸ்டாண்ட்ஸாக பாடுற வரைக்கும் மெதுவாக நடந்து வருவார். அதுக்காக அங்கேருந்து வரல, பொது குருத்துவத்திலிருந்து தான் பணி குருத்துவம் வந்துச்சு. பாருங்க, அங்கிருந்து தான் ஆட்களை கடவுள் எடுக்கிறாரு. அங்கிருந்து தான் நாங்கள் அங்கே தான் உட்காந்துருந்தோம். அங்கேருந்து தான் என்னை கூப்பிட்டாங்க, இங்கே வா இந்த வேலையை செய், இங்கே வா நில்லுன்னாங்க. அப்போது எது உயர்ந்தது? நீங்கள் பார்க்குற சாமியாருன்னு நினைக்கிறீங்க,
ஆனால் எது உயர்ந்தது இந்த 2 குருத்துவத்தில்? பொது குருத்துவமா வேலை செய்கிற குருத்துவமா? பொது குருத்துவம். அந்த குருத்துவம் நல்லா இருந்தால் தான் இந்த குருத்துவம் நல்லா இருக்க முடியும். அப்போ நீங்கள் குருவாக இருக்கிறீங்க, அதனால தான் உங்கள் கையில் நற்கருணையை கொடுக்குறோம். அப்போ நீங்கள் குருத்துவ அபிஷேகத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அதை தான் பேதுரு சொல்கிறாரு, நீ அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம், அவரது உரிமை சொத்தான பிள்ளை. பார்த்தீங்களா எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்து கடவுள் இன்றைக்கி நம்மளை அழைக்கிறார். பிள்ளைகளே, எதுக்கு அழைக்கிறாரு? ஓட்ட சரியாக ஓடு, சரியாக ஓடு. பாருங்கள், இன்றைக்கி பாவ சங்கீதனம் கேட்க 5 மணிக்கு ஃபாதர்ஸ் வந்துடுவாங்க. நீங்கள் பாவ சங்கீதனம் செய்ய போவீங்க. இப்போது பாவ சங்கீர்த்தனம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். பாருங்களேன், எத்தனை வருஷமாக பாவ சங்கீர்த்தனம் செய்யாதவங்க இங்கே உட்காந்துருப்பீங்க. பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் எப்படி நம்ம ஏன் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பாவ சங்கீர்த்தனம்? ஓடுறவன் தான் கீழே விழுவான், ஓடுறவன் தான் தடுக்கி விழுவான், படுத்து கிடக்கிறவன் எங்கேயாவது விழுவானா? அப்போ நீ பாவ சங்கீர்த்தனம் எனக்கு வேண்டான்னு சொன்னீன்னா நீ யார்? நீ படுத்து கிடக்கிற ஆள். ஆண்டவர் படுத்து கிடக்கிறவனுக்கெல்லாம் அது பணம் தான் படுத்து கிடக்கும், எந்திரிக்க முடியாமல். செத்த பிணங்களோட கடவுள் வேலை செய்ய மாட்டார். ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறார், எதுக்கு உனக்கு சக்தி கொடுக்குறாரு, எதுக்கு தூயாவி கொடுக்குறாரு, எதுக்கு பலன் கொடுக்குறாரு, எதுக்கு பை நிறைய காசு கொடுக்குறாரு? நீ எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு தான். ஆண்டவர் நம்மளை ஓடுறதுக்கு தான் அழைக்கிறார், மிகுந்த கனி கொடுக்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம குருத்துவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு அவமானத்துக்குள்ளே போகிறோம் தெரியுங்களா? அவமானம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், நல்ல நாள் பார்க்குறது, மந்திரம், மாயம், பைபிளில் நிறைய எழுதி வச்சுருக்கு. பிள்ளைகளை, ஒரு வீட்டுக்கு போகிறேன், பெரிய பூசணிக்காய் தொங்குது, கண்ணு காலம் ஆன்னு. என்னங்க என்னது இது அப்படின்னா, திருஷ்டிங்க பார்த்த திருஷ்டி. அப்புறம் கேட்டேன், என்ன கன்றாவிக்கு என்னைய கூப்பிட்டேன்? நான் ஆண்டவரை கூட்டிகிட்டு வரேன், ஆண்டவர் உள்ளே வருவாரா? அதுக்கு முன்னாடி தான் நீ உன் பூசணிக்காயில் உன் உள்ளத்தை காட்டிட்டியே நீனு. தேவைப்பிள்ளையே, அதை நீ சமைச்சு ஒரு 10 பேத்துக்கு போட்டிருந்தீங்கன்னா புண்ணியமாவது சேர்ந்துருக்கும். ஒரு அம்மா சொன்னிச்சான், சாமியார்ட்ட சொன்னா 4 மணிக்கு வீடு மந்திரிக்கணும், வந்துருங்க. என்னம்மா 4 மணி விடிய காலையில்? அப்போ தான் சாமி நல்ல நேரம், 4லேருந்து 4:30க்குள்ளே முடிஞ்சிடும், நீங்கள் 4 மணிக்குள்ளே 4:30க்குள்ளே வந்துருங்க அப்படின்னு அவர் சொல்லி பார்த்தார். இல்லைம்மா அதெல்லாம் நம்ம இதில் இல்லை ஃபாதர், நீங்கள் வந்துருங்க ஃபாதர், 4 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு. அவர் 7 மணிக்கு வந்தார். சாமியார் அடுத்த நாள் 7 மணிக்கு போனாராம். இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எத்தனை தடவை படித்து சொன்னேன் சாமி, 4 மணின்னு, நீ இப்படி 7 மணிக்கு வந்து நிற்கிறீங்க, உன் மேலே எனக்கு ரொம்ப கோபம் சாமி அப்படின்னு. இல்லைம்மா நான் 4 மணிக்கு வெளியில் வந்தேன், உனக்கும் நல்ல நேரம் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குல்ல. நான் வெளியில் இப்படி காலை வைக்கிறேன், ஒரு கருப்பு பூனை கடார்னு போயிடுச்சுமா. உடனே நான் ஃபோன் அடித்து இந்த ஜோசியை காட்ட தான் கேட்டேன், என்னையா செய்யலான்னு கேட்டேன். கருப்பு பூனை, ஓ ராசி ரிஷப ராசி, காலை வச்சிடாது அப்படின்ட்டார். காலை வச்சா நீ காலாவதி ஆகிடுவ, பின்னாடி போயிடு அப்படின்னு. உடனே போய் படுத்துட்டோமா. 7 மணி வரைக்கும் வெளியில் வராதான்ட்டார். அதனால் 7 மணிக்கு அப்புறம் தான் வெளியில் வந்தேன். உனக்கு நல்ல நேரம் இருக்கும்போது எனக்கும் இருக்குல்ல அப்படின்னு. தேவ பிள்ளையில் இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டாரா? பாருங்களேன், இந்த ஃபாதர் போகல, அந்த மாளுக்கு புரிய வைக்கிறதுக்காக அப்படி ஒரு சொன்னார். சாமியாரே இப்போ பார்த்துருக்கிறாருன்னு சொல்லிடாதீங்க. தேவ பிள்ளைகளே பாருங்கள், நாமும் சிறுவர்களாக இருந்தபோது உலகின் பஞ்சபூதங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். கலாத்தியர் 4:3. காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு ஆண்டவர் இதெல்லாம் செய்தார். ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிருந்தீர்கள். கலாத்தியர் 4:8. நான் கலாத்தியரில் வாசிக்கிறேன். ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிருந்தீர்கள், அப்போது கடவுள் அல்லாதவற்றுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல், உண்மையில் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீ கடவுளை பிடிக்கல, கடவுள் உன்னையே பிடிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்க வலுவற்றவையும் வறியவையுமான பஞ்சபூதங்களிடம் திரும்பி போய் அவற்றிற்கு மீண்டும் அடிமைகள் ஆவதற்கு நீங்கள் விரும்புவது ஏன்? இன்றைக்கும் நீ போய் காற்று மழை அது நெருப்பு ஆச்சா பூச்சான்னு மரம் மட்டை இதுக்குள்ளே போய் விழுவுறிய, கயிறில் போய் விழுவுறிய. நிறையா பேர் பார்த்திங்கன்னா கயிறை கட்டிக்கிறது. அந்தோனியார் கயிறு, ஆரோக்கியமாதா கயிறு. தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிற நீ கட்டியிருக்கிற கயிறு உனக்கு எதிராக பேசும்.
அந்தோனியார் கயிறு கட்டியிருக்கிறியா? நீ சபிக்கப்பட்டு நிற்கும் போது இந்த அந்தோனியார் உனக்கு எதிராக நிற்பார், சார்பாக நிற்கவே மாட்டார். அன்னையின் பேரால், நீ செபஸ்தியார் பேரால் என்ன கயிறு கட்டி கருமாந்திரத்தை நீ கையில் கட்டிக்கிட்டு காலில் கட்டிக்கிட்டு நீ அலைந்து கொண்டு இருந்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் எச்சரிக்கை செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவர் இதயத்தில் எழுத வேண்டியது வார்த்தை என்று தான் சொன்னார். கேட்டால் கிராமத்தில் பேய் அடிச்சிடும், பிசாசு அடிச்சிடும், அப்புறம் என்னத்துக்கு நீ கோயிலுக்கு வர? எதுக்கு ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தார்? நானும் தான் எல்லா இடத்துக்கும் போகிறேன், எல்லார் மேலேயும் கை வச்சு ஜெபிக்கிறேன், ஏன் என்னைய பேய் அடிக்கலை? என் ஆண்டவர் என்னோட இருக்கிறார், நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை உன்னை வாழ வச்சுது, என் நம்பிக்கை என்னை வாழ வைக்குது. உன் நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும். பிள்ளைகளுக்கு கயிறை கட்டி விட்டு பிசாசுக்கு நீங்கள் பிள்ளைகளை தாரவாத்து வித்துட்டீங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, நாள் மாதம் காலம் ஆண்டு என்று பார்க்கிறீர்கள், உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா? என் அஞ்ச வேண்டி இருக்கிறது, அஞ்ச வேண்டி இருக்கிறது. பவுலடியார் ஃபீல் பண்ணுறாரு. எப்போ? அப்போவே. இப்போ ஆல்பர்ட் ஃபீல் பண்ணுறான், அப்போவே பவுலடியார் ஃபீல் பண்ணிட்டார். பாருங்க, உங்கள் கடவுளாகி ஆண்டவர் இணைச்சட்டத்தில் 18:9-10 பாருங்க, உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. அடுத்தவர் செய்கிறாங்கன்னா அது அவங்க பாடம், அவங்க பதில் சொல்லுவோட்டம், அது உனக்கு பாடம் அல்ல. தன் புதல்வனை புதல்வியை தீமிதிரிக்க செய்கிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாய வித்தைக்காரனும், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் முன்னிலையில் நின்று அவனை துரத்தி விடுவார். நீ உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, பாவம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு மேலே படிஞ்சு கிடக்கிற பெரிய பாசான். கடவுள் நம்மளை எப்படி படைச்சாரு? அவருடைய அவருடைய சாயலில் படைச்சார். அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் படைத்த அந்த கடவுளுடைய அற்புதமான அடையாளத்தை மூடி வைத்திருப்பது தான் பாவம். இந்த பாவத்தை நீங்கள் போய் அறிக்கை செய்தால் மட்டும்தான் விடுதலை அடைய முடியும். பாருங்கள், நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, புடவை கட்டியிருக்கீங்க, பட்டு புடவை, நல்லா பேண்ட்டு ஷர்ட் போட்டிருக்கிறீங்க, வேட்டி சட்டை போட்டிருக்கீங்க, சதக்குன்னு பார்க்காம போய் உங்கள் செருப்பு போட்டு தான் போகிறீங்க. இந்த செருப்பில் போய் ஒரு அசிங்கத்தை மிதிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன செய்வீங்க? உடனடியாக என்ன செய்யணும்? இல்லை, நான் போய் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நான் போய் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே சதக்குன்னு போவீங்களா? பாருங்கள், அப்படியே புடவையை தூக்கிக்கிறது, காலை அப்படியே நொண்டி 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 போய் அடுத்த வீட்டு வாசப்படியாக பார்த்து தேய்க்கிறது. இல்லை, எவனாவது 2 வீலர் வச்சுருந்தானா அவன்கிட்ட போய் தேய்ச்சி நம்மக்கிட்டேருந்து எங்கேயாவது போய் தொலைஞ்சா சரி. முதல்ல பாருங்கள், செருப்பில் ஓட்டுன அசிங்கத்துக்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறமே, ஆத்மாவில் ஒட்டியிருக்கிற அசிங்கத்தை எப்படி நீ தூக்கிக்கிட்டு இத்தனை வருஷமாக போய்கிட்டு இருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, சில பேர் போகிறாங்க, பாவ சங்கீதனம் செய்கிறவங்க, நல்லா செய்கிறவங்க இருக்கிறாங்க, பாதி பேர் போகிறதில்ல. கேட்டால் நேராக சொல்லிக்கிறேன், அறிக்கை செய்ய வேண்டும். என் பாவங்களை நான் அறிக்கை செய்யாதவரை என் எலும்புகள் கலன்று போயின. பைபிளில் நிறைய இடத்துல ஆண்டவர் நமக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பிள்ளைகளே, பாவத்தை அறிக்கை செய்வது என்பது மிகவும் முக்கியமான காரியம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நேராக செஞ்சுக்கிறோம், நாங்கள் நேராக ஆண்டவர்கிட்ட நேராக அறிக்கை செய்கிறோம், நேராக சொல்லிக்கிறோம். இல்லை இல்லை, பாருங்கள், 2 கொரிந்தியர் 7:10 சொல்லுது பாருங்கள், கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம். இப்போ நீங்கள் பாவம் பண்ணிவிட்டு ஆண்டவரே இப்படி பண்ணிட்டு, ஆண்டவரே இப்படி பண்ணிட்டு, ஆண்டவரேன்னு கோயிலில் அழுவுறது, அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி அழுவுறது, இதெல்லாம் உங்களுக்கு சாவை விளைவிக்கும். கவலைப்பட்டு செத்து தான் போவ. கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. பார்த்தீங்களா?
இப்போ இந்த அருட்சாதனம் தான் கடவுள் கொடுத்திருக்கிற, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கி கொள்ளப்படுகிற மன வருத்தம். அங்கே போய் நீங்கள் வருத்தப்பட்டு அந்த பாவத்தை சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு பதில் என்ன கொடுப்பாரு? மனமாற்றத்தை கொடுப்பாரு. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை, உலக போக்கிலான மன வருத்தம். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இங்கே அழுவுறது, அங்கே அழுவுறது, கோயிலில் வந்து அழுவுறது. உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். அதனால் தயவு செய்து இப்பொழுது குருக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க. நீங்கள் போய் ஒரு குருவான்கிட்ட சொல்ல வெட்கப்படாதீங்க. பொய்யை மறைக்காதீங்க, குற்றத்தை மறைக்காதீங்க. ஒரு சில பேர் போய் இப்படியே மூடிக்கிறது வாய. சாமியாருக்கு எதுவும் கேட்கப்படாது. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு இளவும் புரியாது. நான் ஆண்டவரை சொல்லுவேன், ஆவியானவரே இந்த அம்மா பேசுகிற என்ன மொழினே எனக்கு தெரியல, இந்த மொழி பேசுகிற நாட்டில் கொண்டு போய் இந்த அம்மாவை உட்கார வச்சு. யாரை ஏமாத்துறோம்? ஏமாற்ற வேண்டாம். அங்கே குருவானவர் ஒன்றும் பேப்பர் பேனா வச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருக்கல, உன் பாவத்தை எழுதிக்கிட்டு உன்னை யோசித்து பார்த்து நினச்சி திட்டுறதுக்கெலாம். அவங்க பாவமே பெரிய பாவமாக இருக்கும். அவங்களும் பாவிகள் தான், சாமியாருங்க நாங்களும் பாவிகள் தான். அந்த பாவத்தில் விழுந்து தான் நீங்கள் என்னென்ன பாவத்தை சொல்கிறீங்களோ அது எல்லா பாவத்துலேயும் நாங்களும் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் பாவப்பட்ட ஒருத்தர் அங்கே உட்கார வச்சுருக்க, உன் பாவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் ஒளிவு மறை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சொல்லிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் பாரு, உன் ஆத்துமா ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சதா சகாயமாதா, சதா சகாயம் செய்யும் மாதா.